ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளோட நேம் வந்து மோகியா, நம்ம ஹியானே வச்சுக்கலாம். இவா மலையில் ஒரு கோயில் உண்டு, அங்கே தான் எப்போதுமே இருப்பா அவங்க மாஸ்டர் கூட. எப்பயாவது ஒர்க்காக தான் மலையிலேருந்து கீழே இறங்கி இந்த கிராமத்துக்கு வந்துட்டு போவா. இவளுக்கு மந்திர சக்திலாம் தெரியும் அண்ட் ஃபார்ச்சூன் டெல்லர் கூட. இப்போ கூட இவா உங்கள் தலையெழுத்து நல்ல தலையெழுத்தை நான் மாற்றுறேன், ஃபுல்லாக ஹாப்பினஸ் தரேன் அப்படின்னு சொல்லலாம். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ஓடி தான் போகிறாங்க இவளை கண்டு பயந்து. அதில் ஒரு 3 பேர் தான் நிற்காங்க. அதில் இந்த ஆள்கிட்ட வந்து உங்களுக்கு இன்றைக்கி பேட் லக் இருக்குது, ஸோ இதை வாங்கிக்கிடுங்க அப்படின்னு அந்த பேப்பரை விற்க பார்க்குறா. அவர் என்னன்னா உன்னை பார்த்தா தான் பேட் லக் அப்படி சொல்லிட்டு பயந்து ஓடுறாரா. அதில் போய் இடிச்சுக்கிறாரு. நான் தான் சொன்னேன்ல பேட் லக் இருக்குன்னு, போங்க அப்படின்னு ஒரு லேடி கிட்ட வந்து இன்னைக்கு நீங்கள் ஃபுல்லாகவே நினைஞ்சிருவீங்க தொப்பு தொப்புன்னு, ஸோ அதை சரி பண்ணுன்னா 500 ரூபா தாங்க, நான் அதை சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல. போமா, 500 ரூபாலாம் தர முடியாது, அங்கே வெயிலில் பாரு பல்ல காட்டிட்டு இருக்கு, இதில் எப்படி மழை பெய்யும், நான் எப்படி நினைவேனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போவாங்களா. அப்போ ஒருத்தவங்கள தண்ணி எடுத்து ஊற்றிறாங்க. இவங்க தொப்பு தொப்புன்னு நினைச்சிட்டாங்களா. நான் தான் சொன்னேன்ல நீங்கள் நினைச்சிருவீங்கன்னு, நான் வந்து மழை பெஞ்சு நீங்கள் நினைவீங்கன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள்கிட்ட வர அவரா ரொம்ப பயந்து விட்டுருமா அப்படின்னு கெஞ்சி கேட்க. அப்போ பார்த்து இவளுக்கு ஏதோ ஒன்று தோணுது. அவளோட மாஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சாகிற டைம் வந்துட்டாம்மா. ஸோ மாஸ்டரை சேவ் பண்ணணும் அப்படின்னு மந்திர சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி மாஸ்டர்கிட்ட வந்து நிறைய மருத்துவ குணம் நிறைந்த மூலிகைலாம் போட்டு ஒரு மாதிரி உருவாக்குறா. இவன் மந்திர சக்தியும் யூஸ் பண்ணி மாஸ்டருக்கு அனுப்புகிறா, அவரை உயிரோட வைக்க தான். இப்படி பண்ணால் இன்னும் 1 வருஷம் எக்ஸ்ட்ரா இருப்பாங்களாம்மா. மாஸ்டரும் வந்து அந்த சக்தியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் வேண்டாமா, நான் ஆல்ரெடி 10 வருஷம் அவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டேன், எனக்கு வேற வயசாகிட்டே போகுது, இன்னும் பாரு வெள்ளை முடியெல்லாம் முளைச்சிட்டு, நான் போகிறது தான் நல்லது, என்னை சாக விட்டுன்னு சொல்ல. இவளுக்கு அடுத்து என்ன பேசுன்னு தெரியல. உடனே திரும்பி நிற்கிறா. மாஸ்டர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம சாக போகிறதால இவ ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்படுறா போல அப்படின்னு நினச்சிட்டு, நீ கவலைப்படாதம்மா, நீ எதுக்கும் வருத்தப்படாத, நான் செத்தாலும் உன் கூட தான் இருந்து ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரா. நான் வருத்தமே படலை மாஸ்டர், நீங்கள் செத்தீங்கன்னா எந்த இடத்துல வச்சு சமாதி கட்டலான்னு பார்த்து நிற்கிறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, நான் என்னமோ நினச்சேன் தெரியுமா அப்படின்னு. சரி, நான் இறந்த பிறகு நீ இந்த மலையை விட்டு போய் உன் குடும்பத்தை கண்டுபிடிச்சி அவங்க கூட சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாஸ்டர், எனக்கு மலையில் இருக்கிறதா பிடிச்சிருக்கு, ஸோ நான் இங்கே தான் இருப்பேங்கிறா. உன் ஃபேமிலி பணக்கார ஃபேமிலிமா அப்படி சொன்னதும் உண்மையாவா? ஆமாம் அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாங்களா. அப்போனா சரி, நான் இப்போமே என் ஃபேமிலிக்கு போய் நிறைய பணம் காசு அப்படி எல்லா செல்வத்தையுமே நான் வாங்கிட்டு வரேன், உங்களுக்கு வேற ஒரு கோயில் கட்டணும், நீங்கள் அதுக்குள்ளே செத்துருங்க ஓகேவா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மந்திர சக்தியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு போவாளா. ஐயோ, அங்கே வழியில் இங்கிட்ட அப்படின்னு இந்த சைடு மறுபடியுமே வந்து அவள் பூனையை எடுத்து வச்சுக்கிறா. அப்போ மாஸ்டரோ, ஏன் நில்லு, நான் ஃபுல்லாகவே சொல்லி முடிக்கலாம், அதுக்குள்ளே ஓடுறா அப்படின்னு. உனக்கு மொத்தம் 6 அண்ணாமார்கள் உண்டு, அதில் 5 பேருக்கு டிவர்ஸ் ஆகிட்டு 6வது அண்ணா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் தான் டிவர்ஸ் ஆகலை, ஆனால் அதுவும் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இப்படியே 6 பிரதர்ஸுக்குமே டிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா உன் ஃபேமிலி கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிரும், ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் அவங்க தனியாக இருந்து தான் சாகணும். ஆனால் அப்படி மட்டும் நடந்துச்சு அப்படின்னா உன் ஃபேமிலி சீக்கிரமாகவே பேங்க்ரட் ஆகி நடுத்தரில் வந்து நிற்பீங்க, ரொம்ப மோசமான நிலைமைக்கு ஆகிரும். அதை தடுக்கிறதுக்காக தான் உன்னை போக சொல்கிறேன். உன்னால் மட்டும்தான் அந்த 6வது பிரதர்ஸ்க்கு டிவர்ஸ் ஆகுறதை தடுக்க முடியும், உன் ஃபேமிலியோட விதியை மாற்ற முடியும் அப்படி சொல்கிறாங்களா. கவலைப்படாதீங்க மாஸ்டர், எனக்கு புரியுது, நான் பார்த்துக்கிறேன், இப்போமே நான் போகிறேன் அப்படின்னு அவளோட பூனையெல்லாம் எடுத்துட்டு மாஸ்டர் கிட்ட, மாஸ்டர் சீக்கிரமாக செத்துருங்க அப்படின்னு மறுபடியுமே சொல்லிட்டு இவ போவா. பாரு லொல்லு ரொம்பவும் அதிகமாயிட்டு அப்படின்னு வழி அனுப்பி விடுவாங்க. இவ அவளோட மந்திர சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி அவளோட பிரதரை எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிடறா. அவனும் அந்த வழியாக தான் யாரையும் தேடிட்டு வரான், அதாவது அவனோட ஒய்ஃபை தான் தேடிட்டு வரான். இவ்வளோ அவன் முன்னாடி போய் மறைச்சு நிற்பாளா. இவன் நீ யார் அப்படி சொல்லி கேட்டுட்டு மனசுக்குள்ளவே அம்மா சின்ன வயசுல எப்படி இருப்பாங்களோ அப்படியே இருக்கான்னு பார்த்து நிற்க. உனக்கு தலையெழுத்து நல்லவே இல்லப்பா, சீக்கிரமாவே ஃபினான்சியல்ல லாஸ் ஆக போகுது, நீ தானே கோ ஃபேமிலியோட 6th பையன் அப்படி சொல்லி கேட்க. இது என்ன லூஸ் மாதிரி பேசுது அப்படின்னு. ஆமாம், நான் தான் கோ ஃபேமிலியோட 6th பையன், உனக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லி கேட்டா. அதே வீடு உனக்கு டிவைஸ் ஆகிட்டா அப்படின்னு அவன் கேட்குறா. நீ யார் ஃபஸ்ட்டு அதை சொல்லு அப்படின்னு அவன் கேட்கும் போது, நான் தான் கோ ஃபேமிலியோட பொண்ணு, 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன தொலைச்சிட்டீங்க அப்படி சொல்லும் போது இவனுக்கு சிரிப்பு தான் வருது. ஹிரணி சொன்னதை நம்பவே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க வீட்டில் ஹிரணி பிளேஸில் இன்னொரு பொண்ணு இருக்கா, அவ்வளோதான் இவ்வளோ வருஷமாக தன்னோட தங்கச்சின்னு வளர்த்து வந்திருப்பாங்க, அதனால தான் ஹிரணி சொல்கிறத நம்பி மாட்டுக்கான். உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு,
காசுக்காக தானே இப்படி நடிக்க வந்திருக்கிறா. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நாங்கள் எங்கள் தங்கச்சியை தொலைக்கவே இல்லை, எங்கள் கூட தான் இருக்கா. ஸோ ஆக்டிங் போடாமல் இங்கேருந்து கிளம்புவியா அப்படின்னு திட்டி விட்டுட்டு இவன் போக, உன்ன மாதிரி யூஸ்லெஸ்ஸை எப்படி தான் அம்மா ஆறாதா பெற்று எடுத்தாங்கன்னு தெரியல, நான் தான் உன்னோட தங்கச்சின்னு சொல்கிறேன், கேட்க மாட்டுக்கா அப்படின்னு இவ சொல்ல. இப்படி மறுபடியுமே பேசுகிற வேலையை வச்சுக்கிறாத, உனக்கு காசு தானே வேணும், அதுக்கு தானே இப்படி ஆக்டிங் போட்டுட்டு இருக்கா அப்படின்னு கொஞ்சம் காசு அவகிட்ட கொடுத்துட்டு, இதே மாதிரி மற்றவங்கிட்ட போய் நான் தான் உன் தங்கச்சின்னு சொல்லி நடிக்காத அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இவன் அவனோட ஒய்ஃபை தேடிட்டு போகிறான். இவன் எதுக்கு இப்படி போகிறான், யாரை தான் தேடுறான், ஒருவேளை நம்ம அண்ணியாக இருக்குமோ அப்படின்னு இவன் மந்திர சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்குறா. அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. உடனே அவங்கள காப்பாற்ற போகிறா இவா. அட் த சேம் டைம் இங்கே ஒரு பொண்ணை காமிக்காங்கல்ல, இவளோட நேம் வந்து சூயி. இவ தான் 6வது பிரதரோட ஒய்ஃபு, என்னோட அண்ணி. இப்போ இந்த 2 தடிமாடு பசங்களும் நம்ம சூயி கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்காங்க. சூயி வசமாக கையில் கடிச்சு விடுவா. ஆனாலும் இவங்க அதில் கடுப்பாக்கி சூயி அடிக்க வர இந்த டைம்ல ஹினி வந்துடுறா. அவள் வந்து அவளோட பவரை யூஸ் பண்ணி அவனோட ஆளையே அடிக்க வைக்கிறா. டே என் கண்ட்ரோல் இல்லாமல் அடிக்குதுடா, சாரிடா அப்படி சொல்ல ஹினி அப்படியே கீழே வந்துடுவா. எல்லாத்துக்கான நீ தானடி எங்ககிட்ட வசமாக வந்து மாட்டிக்கிட்ட, சம அழகாக தான் இருக்கா, இன்னைக்கு நைட்டு நமக்கு ஃபன்னாக தான் இருக்க போகுதுடா தம்பி அப்படின்னு ஓவராக பேசுகிறாங்களா. இவ பவரை யூஸ் பண்ணி நீல்டன் போட வச்சு மாற்றி மாற்றி அடிக்க வைக்கிறா. இவங்க 2 பேரும் இப்படி அடிச்சுட்டு இருக்க ஹீனியா சூய்கிட்ட போய் நீங்கள் ஓகே தானே அப்படி சொல்லி கேட்டுட்டு இருப்பா. அவளும் ஆமாம் என்னோட நேம் சூயி, என்னை சேவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லவும், அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு அவள் பவரை யூஸ் பண்ணி வயிற்றில் பார்க்கா. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிய வருது. நீங்கள் கன்சீவாக தானே இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமாம் உனக்கு எப்படி தெரியும், நான் தான் இப்போ பார்த்தேனே அப்படின்னு சொல்ல இவளுக்கு ஒன்றும் புரியாமல் நிற்பா. அப்போ பார்த்து 6வது பிரதர் இருக்காங்களா, அவங்க வாய்ஸ் கேட்குது சூயி சூயின்னு. அவங்க தேடிட்டு வராங்கன்னு தெரியுது. உடனே சூயோ, அங்கே தேடிட்டு வர்றது என்னோட புருஷன் தான், அவர் என் குழந்தைய அழிக்க வற்புறுத்துறாரு, அதனால நான் இங்கே வந்தது சொல்லாத, இப்போ நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்ப. நில்லுங்க அப்படின்னு இவ ஒரு மந்திர சக்தி நிறைந்த ஒரு பேப்பரை கொடுக்குறா. அதை நம்ம லக்கி பேப்பர்னு இனிமேல் சொல்லலாம், இதை பக்கத்துலேயே வச்சுக்கிடுங்க அப்படி சொல்வா. அதுக்கப்புறம் அவளுமே தேங்க்ஸ் சொல்லிட்டு போவா. அவள் போன பிறகு இவன் வருவான். அங்கே ஹினி பார்த்தது தான், என்னை ஃபாலோ பண்ணிட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பானா. ஐயோ நீ லேட்டு தெரியுமா, உன் ஒய்ஃப் இப்போ தான் போனா அப்படின்னு சொல்ல, என் பொண்டாட்டியை எப்போ பார்த்தா எங்கே போகிற அப்படி சொல்லி இவன் கேட்க, நான் சொல்ல மாட்டேன், அவங்க உன்னை பார்க்கவே கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்ல, அவன் என் ஒய்ஃப் நீ என்ன பேசுகிறான் அப்படின்னு இவன் சூய தேட போகிறான்னா. ஹினி வந்து ஒரு மந்திர சக்தியை யூஸ் பண்ணிடுறா. ஸ்டாச்சு மாதிரி அப்படியே நிற்கிற மாதிரி. அவனால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. உனக்கு காசு தானே வேணும், எவ்வளோ வேணும் சொல்லு, செக்கில் சைன் போட்டு தாரேன் ப்ளீஸ், இப்போ என்ன விடு, இப்போ மழை வேற பெய்கிற மாதிரி இருக்கா, சூய் வேற வெளியே இருக்கா, அவளுக்கு டேஞ்சர் அப்படி சொல்ல, கவலைப்படாத நான் ஒரு லக்கி பேப்பரை அவங்க கிட்ட கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படி சொல்லி இங்கே நடந்ததை சொல்கிறான். இந்த தடிமாடு பசங்க வந்து சூய்கிட்ட வம்பிழுத்தாங்க இல்லையா, அதை சொல்கிறா. சொல்லிட்டு நான் மட்டும் கரெக்டான டைமுக்கு வரலன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்வாளா. என் ஒய்ஃபே நீங்கள் புள்ளி பண்ணீங்களா அப்படின்னு இவனுக்கு சமக்கோ வருது. இவ இருக்கல்ல பவரை எடுத்து விட்டுறா. உடனே அவனோட ஆட்களுக்கெல்லாம் கால் பண்ணி வர சொல்கிறான். அவங்களும் வந்து இவன் மேலே தூக்கிட்டு போகிறாங்க பனிஷ்மெண்ட் கொடுக்க. அப்போ இவனும் என் ஒய்ஃபுக்கு நீ ஹெல்ப் பண்ணியிருக்கா, உன் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி நான் கொண்டு ட்ராப் பண்ணுறேங்கிறான். நான் தான் பல தடவை சொல்லிட்டேனே, உன்னோட தங்கச்சி தான் நான், உன் வீடு தான் என் வீடுன்னு நானும் பல தடவை சொல்லிட்டேன், உன்னை எனக்கு யாருன்னே தெரியாது, நீ என் தங்கச்சியே கிடையாதுன்னு மறுபடியும் இப்படியே பேசிட்டு இருந்தா மெண்டல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிடுவான். இவன் பாமா நிற்பா. மழை பெய்கிற மாதிரி வானெல்லாம் இருண்டு இருக்குமா. உடனே இவளோட பவரை யூஸ் பண்ணி போகலான்னு பாப்பா. அதுக்குள்ளே 6th பிரதர் இருக்காங்களா, ரிட்டன் வந்து காலில் வந்து ஏறுன்னு சொல்வான். இவளுக்கு செம ஹாப்பி ஆகி அவளுமே போவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ட்ராமாவோட ஹீரோவை இப்போ தான் காட்டுறாங்க. அவனுக்கு ஒரு ரேரான டிசீஸ் இருக்குதாம்மா, அதனால காலும் நடக்க முடியல. இந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இதை சரி பண்ண முடியாது அப்படி சொல்கிறாரு. அசிஸ்டண்ட்டோ பதறான். அவன் ஹீரோக்கு ரொம்ப விசுவாசமாக இருப்பான். நீங்கள் தானே பெஸ்ட் டாக்டர், நீங்களே இப்படி சொல்லலாமா, வேற யாராவது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க அப்படின்னு இவன் கேட்பான். நான் ஒருத்தவங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், பட் அவங்கள யாரும் பார்த்ததே கிடையாது, அவரால் வேணால் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் யாருன்னா என்னோட மாஸ்டர் தான். இப்போ அசிஸ்டண்ட்டோ ஹீரோவை, எங்கள் மாஸ்டர் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எப்படியாட்டும் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வரேன் அப்படி சொல்வான். அப்புறம் நம்ம ஹீன் இருக்கால, அவளை இங்கே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அங்கே பட்லர் இருப்பாங்க, அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு உன் வீட்டு பக்கம் பார்த்து ஓடிடு அப்படின்னு இவன் சொல்லிட்டு சுய தேடி போகலான்னு பார்க்கான். நில்லு, நீ எங்கே போகிறா, சுய தானே பார்க்க போகிறா,
அவங்க சேஃபாக தான் இருப்பாங்க. நான் தான் அவங்க கிட்ட ஒரு லக்கி பேப்பர் கொடுத்துருக்கேனே அப்படின்னு சொல்ல அது எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னு இவன் கேட்குறான். ஆமாம், நீ வேணா 500 ரூபா தான், நான் உனக்கு தாரேன், செம எஃபெக்டிவாக இருக்கும் அப்படி சொல்லி எடுப்பாளா. பார்த்தா எல்லாம் நினச்சி போயிருக்கு. அவன் இதை பார்த்துட்டு நீ எதுவும் ப்ராப்ளம் பண்ணாமல் இருந்தாலே போதும், நான் சுய தேடி போகிறேன் அப்படி சொல்லிட்டு இவன் போயிடுவான். இவளுக்கும் ஏதோ ஒரு புனிதமான இடம் பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது இவங்க முன்னோர்கள் நினைவு பலகை இருக்கும்ல, அதை வச்சு மரியாதை செலுத்துறதுக்காக ஒரு புனிதமான இடம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இவளுக்கு தெரியுது. அதனால அந்த வீட்டுக்குள்ளவே நுழைஞ்சிரா. பார்த்தா அது ஹீரோ வீடு தான். ஹீரோ உடம்பு ஃபுல்லாகவே ஒரு வெளிச்சம் மாதிரி இன்னைக்கு தெரியுது. உடனே தீய சக்தியை வெளியே போ அப்படின்னா அந்த லக்கி பேப்பர் இருக்குல்ல அதை வச்சு ஒட்டிடுறா. ஹீரோக்கா இவ யார்டா இப்படி பண்ணுறான்னு பார்த்துட்டு நீ யார் அப்படி சொல்லி கேட்க, இவ அவனை அப்படியே பார்த்துட்டு இவ தான் நம்மளுடைய பெரிய கிளைண்ட், இவரை வச்சு நம்ம நிறைய காசு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு கார்டை கொடுத்துட்டு நான் இந்த மாதிரி டெம்பிள்லேருந்து வந்திருக்கிறேன், நான் ஃபார்ச்சூன் டெல்லர், எனக்கு மருத்துவம் கூட தெரியும் அப்படி சொல்லிட்டு உனக்கு கீழே ப்ராப்ளம் போல் நான் வேணால் சரி பண்ணிடுறேன், 20% டிஸ்கவுண்ட் அப்படி சொல்லிட்டு அவ பாட்டுக்கு உள்ளே போகிறா. மிஸ் இது என்னோட வீடுன்னு சொல்ல அவள் ஹீரோவை பெருசாக கண்டுக்கிடவே இல்லை. வந்து வெளியே பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அந்த பழக்கம் இருக்குல்ல அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சு மரியாதைலாம் செலுத்திட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோக்கே ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது டாக்டர் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பாங்கல்ல ஒருத்தரால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு. அந்த மாஸ்டரோட ஸ்டூடெண்ட் இவ தான் தெரிய வருது. அதனால நம்ம ஹீரோ ஒன்றுமே சொல்லலை. அப்போ அந்த இருந்து மாஸ்டர் வராங்க. மாஸ்டர் இறந்து போயிட்டாங்க போல. அவர் வந்து அவன் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான் பாரு, உன்னோட லைஃப் பார்ட்னரே அவன் தான் இருப்பான் போல அப்படி சொல்ல இவ ஹீரோ காதை போய் மூடிக்கிறா. ஆக்சுவலி அவர் பேசுறது ஹீரோ காதுக்கே கேட்காது, ஹீரோ கண்ணுக்குமே தெரியாது. ஆனாலும் போய் மூடிக்கிட்டு மாஸ்டர் என்ன சொன்னீங்க திருப்பி சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ அசிஸ்டன்ட் ஒரு பொண்ணு உள்ள வாரா. மாஸ்டர் அதை பார்த்துட்டு நான் போயிட்டு வரேம்மா அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. இவ யார் அப்படின்னா நம்ம ட்ராமாவோட வில்லிக்காரி தான். அதாவது கோ ஃபேமிலியில் தங்கச்சியாக நடிச்சிட்டு இருக்கா, அது இவ தான். இப்போ நம்ம ஹினிர்கால ஹீரோ கிட்ட நிற்கிறத பார்த்துட்டு அவளுக்கு சமக்கோ வருது. உடனே நவுண்டு போ அப்படின்னு தள்ளி விட்டுருவா. இவளுக்கு ஹீரோ மேலே ஒரு கண் இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அவள் தொட்டு பேசுறது கூட பிடிக்காது. இப்போ ஹினியை போட்டு நல்லா திட்டுறா. உன் மேலே நான் தடிக்குது, நீ எதுக்கு உள்ளே வந்தா, உன்னை யார் ஃபர்ஸ்ட் உள்ளே விட்டா அப்படின்னு நல்லா திட்டிட்டு அங்கே இருக்கிற பலகையை பார்த்துட்டு இது என்ன உன்னோட வீடுன்னு நினச்சிட்டு இருக்கிறியா, இப்படி ஆசிங்க உள்ள கொண்டு வச்சிருக்கிறா, ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போ அப்படி சொல்லி கத்த. இவ கத்துற சவுண்ட் கேட்டுட்டு பூனை சவுண்ட் போட ஆரம்பிச்சுட்டு ஏன் நீ ஏன் இப்படி கத்துறா, பூனை பயப்படுது பாரு அப்படி சொல்ல ஹீரோக்கு வேற பூனைனா அலர்ஜி போல. அசிஸ்டண்டா அதை பார்த்துட்டு நீ எப்படி பூனையை உள்ள கொண்டு வரலாம், எங் மாஸ்டருக்கு பூனைனா அலர்ஜி, பேசாம வெளியே கொண்டு போன்னு சொல்ல அந்த பொண்ணு நம்மளுடைய கெஸ்ட் அவங்க கிட்ட ரோட நடந்துக்கிறாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இவ இருக்கல்ல இந்த வில்லிக்காரி, இவளோட நேம் வந்து வே. அவ என்ன சொல்றா அப்படின்னா இவன் மேலே பயங்கரமாக வாடடிக்குது, இவெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, அவளுக்கு அந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு ரொம்பவும் திட்ட. நம்ம இனி பார்க்கா இதெல்லாம் திருந்தாத கேஸ் தான் அப்படின்னு அவன் மேலே ஒரு பவரை யூஸ் பண்ணிடுறா. அவள் வாயை திறந்தாலே வாடடிக்கிற மாதிரி ஒரு பவரை யூஸ் பண்ணிடுறா. அவள் பேச வாயிலேருந்து வாடை தான் அடிக்குது, யாராலையும் தாங்கிக்கவே முடியல. அசிஸ்டண்டா மிஸ் வே இப்போதான் பயங்கரமாக வாடடிக்குது, எங் மாஸ்டருக்கு வேற உடம்பு சரியில்லை, பேசாமல் இங்கேருந்து நீங்கள் போங்க அப்படி சொல்ல இவ ஹினி போட்டு நல்லா திட்டிட்டு என்னையும் நீ இப்படி புளி பண்ணிட்டாளா, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படி சொல்வா. இதெல்லாம் உனக்கு கிடைச்ச கர்மாப்பா, இதில் ஏன் தப்பும் கிடையாது அப்படி சொல்லிட்டு நீ மறுபடியும் என்கிட்ட வம்பு இழுத்தா இதே மாதிரி தான் ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹினி மிரட்டுவா. அவளும் பயந்து அமைதியாகிடுவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட சாரி இன்னைக்கு நடந்ததுக்கு அப்படின்னு ஏதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா என்னை கூப்பிடுங்க, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் போக பார்ப்பாளா. பூனை இருக்குல்ல வெளியே வந்து ஹீரோவை பார்த்துட்டு சவுண்ட் போட ஹீரோனுக்கு புரியுது ஹீரோக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு. அதனால ஹீரோவை பார்த்துட்டு இருப்பா. அவன் மேலே ஏதோ டார்க்காக தெரியுது. இவன் உடனே என்ன என் ஃபேஸையே பார்த்துட்டு நிற்கா அப்படின்னு கேட்பானா. இல்லை நீங்கள் சீக்கிரமாக செத்துருவீங்க அப்படி சொல்ல ஏ லூசி எதுக்கு இப்படி சாப விடுறா அப்படின்னு இந்த வெய் திட்டுவாளா. இங்க ஹீரோவோ நீ அதெல்லாம் சொல்ல தேவையில்லை, நான் கொஞ்சமா செத்துட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியுங்கிறான். இவன் அவனையே பார்த்துட்டு இவன் பெரிய பணக்காரன், இவங்கிட்ட நம்மளுடைய லக்கி பேப்பரை வித்து மணி ஏன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனா ஹீரோ என்னால உங்களை காப்பாற்ற முடியுங்கிறா. உன்னால முடியுமா, நிஜமாதான் சொல்றியா, அது எப்படி அப்படி சொல்லி கேட்குறான். அதெல்லாம் என்னால காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்றா. இந்த மாதிரி பொய் சொல்ல யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டே தெரியல, ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு போடி அப்படின்னு இவ திட்ட அவ பேசுறதை யாருமே கண்டுக்கவே இல்லை.
இப்போ ஹீரோனியே சொல்கிறா ஒரு லக்கி பேப்பருக்கு ஒரு தங்க கட்டி தரணும். ஸோ உன்கிட்ட எவ்வளோ தங்க கட்டி இருக்குதுன்னு கேட்க அவன் இவ பேசுகிறத பார்த்துட்டு சிரிக்க தான் செய்கிறான். சரி ஏதாவது தேவைன்னா என்னை கூப்பிடுங்க, நான் வந்து பார்க்குறேன். இப்போ போகிறேன்னு கிளம்ப. ஏன் எனக்கு ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு சொல்ல ஃபஸ்ட்டு தங்க கட்டி தான், அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் சொல்லி பூனையை எடுக்க அது ஹீரோ கையே கடிச்சு விட்டுருது. அவன் அப்படியே பிளட் வாமிட் எடுத்து மயங்கிறான். இவங்க எல்லாருமே டாக்டர் கூப்பிட்றாங்க. ஹீரோனி வந்து டாக்டர்லாம் கூப்பிட வேண்டாம், இது வந்து கோஸ்ட் பூனை, ஸோ அது கடிச்சாலும் ஒன்றாகாத ஆயில தான் நீட்டிக்கும், கொஞ்ச நாள் ஹீரோ இன்னும் உயிரோட இருப்பான் அப்படி சொல்லிட்டு இருப்பான். ஆனால் ஹீனி பேசுகிறத யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இந்த வெயிற்கால ஹீனியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டா. உன்னால தான் ஹீரோக்கு இந்த மாதிரி நிலைமை, நீலாம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, வெளியே போடி அப்படி சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட அவளை வெளியே துரத்தி விடுங்கன்னு சொல்ல நம்ம ஹீனி பார்க்க அந்த பூனையை, அந்த பூனை நேம் வந்து லிட்டில் பிளாக். ஏன் லிட்டில் பிளாக் இப்படி பண்ணா, இப்போ பாரு அவர் காசு தராமே ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியிருக்கு, எல்லாம் உன்னால தான் அப்படின்னு ஹீரோ கிட்ட வர அங்கே அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல அவங்க பக்கத்துலேயே விட மாட்டுக்காரு. நான் மட்டும் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணல உன் யங் மாஸ்டர் செத்து போயிடுவாரு அப்படின்னு சொல்ல உன் திருவாய் மூடிட்டு போடி அப்படின்னு சொல்லுவான். இந்த டைம்ல டாக்டரை வந்து செக் பண்ணுறாங்க. பார்த்தா அவனோட கண்டிஷன் ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்குது. ஹீரோனியும் சொல்கிறா அவராலலாம் காப்பாற்ற முடியாது, என்னால் மட்டும் தான் காப்பாற்ற முடியும் உங்கள் யங் மாஸ்டரை அப்படின்னு சொல்வா. உடனே அசிஸ்டண்டோ அவர் தான் இந்த நாட்டுடைய பெஸ்ட் டாக்டர், அவர் சேவ் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லுவான். இந்த டாக்டர் இருக்காங்கல்ல அவங்க அக்கு பெஞ்சர் மாதிரி கையில் ஊசி எடுத்து குத்துறாரு. ஹீரோ வாமிட் மறுபடியுமே பண்ணி முழிச்சிடறான். அப்புறம் டாக்டருமே போயிடாரு. இதெல்லாம் தற்போதைக்கு தான் பலன் அடிக்கும், என் பூனை ஒன்று கடிச்சதால நீ இன்னும் 3 நாள் வரைக்கும் உயிரோட இருப்பா அப்படின்னு நம்ம இன்னும் சொல்ல அசிஸ்டண்ட்டுக்கெலாம் இதை கேட்டு பயங்கரமாக வந்து திட்டுவான். ஹீரோ தான் திட்டாத அப்படி சொல்லிட்டு என்ன சேவ் பண்ணி நீ கேட்ட மாதிரி தங்க கட்டிலாம் தாரேன்னு சொல்லுவான். அசிஸ்டண்ட்டும் இந்த வேயுமே வேண்டாம் அவன் நடிக்கிறா உங்களை கொல்ல பார்க்குறான்னு சொல்லுவாங்க. ஹீரோ தான் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு, இதையும் ஒருக்கா பார்த்துலாம் அப்படி சொல்லுவான். ஹீரோனியுமே சேவ் பண்ண ஒத்துக்கிறா. அதுவும் இப்போயுமே அதுக்கான மருந்தெல்லாம் செய்ய ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டா. அந்த மெடிசன் இருக்குல்ல அது ரொம்ப ரேரான மெடிசன் போல. இப்போ ஹீரோனியும் அதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டா. இப்போ ஹீரோவை சாப்பிட சொல்கிறா. அவனா எவ்வளோ பெருசாக இருக்கு, இதை எப்படி சாப்பிட முடியும் அப்படி சொல்ல இதை சாப்பிட்டா தான் உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ள வைக்க போக அப்போ அந்த டைம்ல ஒருத்தன் டோரெல்லாம் திறந்துட்டு வரான். பார்த்தா சிஸ்து பிரதர் தான். அவன் எதுக்கு வந்திருப்பான் அப்படின்னா அந்த மெடிசனை வாங்கி அதை வச்சு ஹீரோவை மிரட்டி தன்னோட தங்கச்சியை அவனுக்கு கெட்டி வைக்கதான். ஹீரோக்கு தான் அவளை பிடிக்காது இல்லையா, ஸோ தங்கச்சிக்காக இவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோனி கிட்ட பேரம் பேச ஆரம்பிக்கிறான். 3 மில்லியன் தாரேன், 5 மில்லியன் தாரேன், அதை தானே. நம்ம ஹீரோனிக்கு காசு வாங்க ஆசை தான், பட் ஹீரோக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டா இல்லையா, ஸோ அதான் அதனால தரமாட்டேன்னு சொல்வா. ஆனால் இவன் இருக்கான்ல அந்த கார்டை கையில் கொடுத்துட்டு இதில் 10 மில்லியன் இருக்கு அப்படி சொல்லி கொடுத்துட்டு அந்த மெடிசன் இருக்கு இல்லையா அதை பிடுங்கிக்கிறான். இப்போ ஹீரோ மிரட்ட ஆரம்பிக்கிறான். தங்கச்சியை மேரேஜ் பண்ணிக்கோ, அவன் மேலே உயிராக இருக்கா அப்படின்னு இவன் சொல்ல ஹீரோ முடியாது சொல்வான். இவன் 2 days டைம் தாரே, நீ நல்லா திங்க் பண்ணி முடிவேடு அப்படி சொல்ல இவன் இருக்கல்லவே அவ ஹீரோ கிட்ட வந்து ஹீரோ நான் உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ணல, பட் என்ன நீ மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டா நீ என்ன கேட்டாலும் நான் தாரேன் அப்படி சொல்வா. இதெல்லாம் கேட்க போது நம்ம ஹினிக்கா சமக்கோ வருது. பலான்னு அரைஞ்சிருவா. ஏன் தங்கச்சி அடிச்சிட்டியா அப்படின்னு பிரதர் திட்ட வர நம்ம ஹினி பவரை யூஸ் பண்ணி ஸ்டாச்சு மாதிரி நிற்க வச்சிரா. நீ ஓவரா ஆக்டிங் போடாதடி, உன்னெல்லாம் பார்க்கும்போது சமக்கோ வருது அப்படின்னு அவளை திட்டிட்டு அப்புறம் நீ நான் தான் உன்னோட தங்கச்சின்னு பல தடவை சொல்லிட்டு இருக்கேன், ஆனா நீ அதை நம்பாம ஒரு ஃபேக்கான ஒருத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறா என்ன அப்படின்னு நம்ம ஹினி திட்ட நம்மளை பத்தி இவளுக்கு எப்படிட்டா தெரியும், ஒருவேளை இவ தான் கோ ஃபேமிலியோட உண்மையான வாரிசா இருப்பாளோ அப்படின்னு இவ நினைச்சிட்டு ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டா. என் அண்ணாவை விடிடி அவர் பாவம் அப்படின்னா அழுக ஆரம்பிக்க நான் ஃபர்ஸ்ட் ஹீரோவை காப்பாத்திட்டு வரேன் அப்படின்னு அந்த மெடிசனை வாங்கி ஹீரோ வாய்க்கலாமுக்கு அது உள்ளவே போக மாட்டேக்கு. உடனே பவரை யூஸ் பண்ணி தான் அனுப்புறா. அவன் மறுபடியுமே பிளட் வாமிட் எடுக்க ஆரம்பிக்கான். அசிஸ்டன்ட்லாம் செம டென்ஷன் ஆகுது. நம்ம ஹீனியை போட்டு மறுபடியுமே திட்ட ஆரம்பிக்கிறான். ஹீனி இருக்கல அவ பவரை வச்சு ஹீல் பண்றா. இந்த வேயோ நான் தான் சொன்னேன் இவ கெட்டவான்னு, இப்போ ஹீரோவை என்னமோ பண்ணிட்டான் அப்படின்னு ஹீனி அடிக்க பாடி கார்ட்ஸ் எல்லாம் வர சொல்லிடுறா. இங்க ஹீரோக்கு வந்து அவன் கால் குணமாக்குறது அவனுக்கே ஒரு ஃபீல் ஆகுது. இந்த சைடு பாடி கார்ட்ஸ் வந்து நம்ம ஹீனி அடிக்க வராங்களா, டக்குன்னு ஹீரோ எந்திரிச்சு அவங்கள போட்டு நல்லா அடிச்சு திட்டி விட்டுறான். யாராலையுமே நம்ப முடியல. ஹீரோ எந்திரிச்சு நிற்கிறத பார்த்துட்டு அதான் என் மெடிசன் வந்து சூப்பராக வேலை செய்யும், என்னோட அருமை யாருக்கும் தெரிய மாட்டுக்கு அப்படின்னு நம்ம ஹினி
ஹீரோயினி சொல்லிட்டு இருக்க அசிஸ்டன்ட் தான் யங் மாஸ்டர் உங்க கால் சரியாகிட்ட அப்படின்னு காலை தொட்டு தொட்டு பார்க்க ஹீரோக்கெல்லாம் ஆக்வர்டா இருக்கு. ஏன்னா அவன் ரொம்ப நேரம் தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கானா. டே நவுல்டா அப்படி சொல்வான். இந்த வெள்ளிக்காரி இருக்காளா அவ சமாளிக்க ஆரம்பிச்சிட்டா. இல்லை நீ பிளட் வாமிட் மறுபடியும் எடுத்தியா அதான் என்னமோ பண்ணிட்டேன்னு நினைச்சு இவளை அடிக்க சொன்னேன்னு சொல்ல. போதுண்டா சாமி 2 பேருமே எப்படிலாம் பண்ணீங்க பேசாம எங்க வீட்டை விட்டு போ அப்படி சொல்றான். இதுக்குமே இவ அழுதுட்டு தான் போவா. என் சிஸ்டரே நீ புலி பண்றியா அப்படின்னு இவ திட்ட ஹீரோனி மறுபடியுமே பவரை யூஸ் பண்ணி பேச விடாம பண்ணிடுறா. ஹீரோ வந்து ஹீரோக்கிட்ட தேங்க்ஸ் சொல்ல அதெல்லாம் வேண்டாம் தம்பி அடுத்த வருஷம் நீ செத்து போயிடுவா அப்படின்னு சொல்ல என்ன சொல்ற இதுக்கு வேற வழியே இல்லையா இல்லங்கிறா. ஹீரோ சோகமாக டோன்ட் வெரி நம்ம மறுபடியுமே ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்வா. அப்போ இவளுக்கு ஒரு ஃபீல் ஆகுது அவங்க அன்னைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் மாதிரி. ஸோ பவரை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறா. ஹீரோ கிட்டமே நான் இப்போ போயிட்டு வரேன் அப்படி சொல்வா. இவன் வேற வாய்க்கிலே முழங்கிட்டு இருக்க நம்ம ஹீனி வந்து பவரை யூஸ் பண்ணி அந்த ஸ்பெல்லை எடுத்து விட்டுறா. அதுக்கப்புறம் அவனையுமே கூட கூட்டு போறா. இங்க அசிஸ்டண்ட்டும் ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு செம ஷாக்ல நிற்பாங்க. அட் த சேம் டைம் நமக்கு சுய தான் காமிக்காங்க. அவளை அடிக்கவே 5 ரவுடி பசங்க வராங்க. இவளுக்கு என்ன பண்ணுன்னு கூட தெரியல ரொம்பவும் பயப்படுறா. ஆனா ஹீனோட லக்கி பேப்பர் இருக்குல்ல அதை சேவ் பண்ணிடுது. உடனே அதுல இருந்து தப்பிச்சலான்னு ஓடுவாளா. பட் இருந்தாலும் இந்த ரவுடி பசங்க காரை வச்சு மேலே ஏத்துறான்னு வர ஹீரோனி கரெக்டான டைமுக்கு வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுறா. அதை பார்த்துட்டு அந்த ரவுடி பசங்களா இவ என்ன மனுஷனா இல்ல பேயா அப்படின்னு ஷாக் ஆகி நிக்கான்வன். அப்புறம் ஹீரோனி அந்த ரவுடி பசங்களாம் அடிச்சு போட்டுறா. இங்க சூய்க்கு வேற வயிறு வலிச்ச மாதிரி இருக்கா. குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஃபீல் பண்ண ஹீரோனி வந்து அவ பவரை யூஸ் பண்ணி காப்பாத்திரா. அப்படியே வீட்டுக்கும் கூப்பிட்டு போயிறேன் அப்படின்னு சிஸ்து கேட்க சரி என் பேக்கை பிடிச்சிக்கோ அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு பால் எரிஞ்ச கோயிலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறா. இன்னைக்கு நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் போகலான்னு சொல்ல என்னது இந்த உடஞ்ச கோயில என் ஒய்ஃபு ஸ்டே பண்ணணுமா அவள் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கா இங்கே எப்படி இருக்க முடியும் அப்படி சொல்லி கேட்டா. ஆமாலா என் மருமக வேற கீழே படுத்த நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு பெட்டை சமையல் ரெடி பண்ணிடுறா தூங்குறக்காக. ஐ சூப்பர் அப்படின்னு சிஸ்து பிரதர் உட்கார போக டே நவுல்டா உனக்கெல்லாம் கிடையாது போய் கம்முனு கீழே போய் படுடா அப்படின்னு தள்ளி விட்டுருவா. அண்ணி நீங்கள் இதில் உட்காருங்க அவன் கிடக்குறான் கோமாரின்னு சொல்ல இவனுக்கா கோவதான் வருது. அதுக்கு ஹீரோனியும் நீ குட் பர்சனாக கிடையாது. ஸோ உன்னை நம்பி என்னோட அண்ணியை உன் கூட தூங்க விட முடியாது. ஸோ நானும் என்னோட அண்ணி தான் ஒன்றா தூங்கும்னு சொல்ல அவள் என்னோட ஒய்ஃபு அவங்க என்னோட அண்ணி அப்படின்னு மாற்றி மாற்றி வாக்குவாதம் பண்ண நீ மட்டும் கீழே படுக்கல பிறகு இங்கே கூட உனக்கு இடம் கிடையாது வெளியே தான் போகணும் அப்படின்னு நம்ம ஹீனி சொல்லவும் சரி சரி நான் இங்கேயே படுக்கிறேன் அப்படின்னு போயிடுவான். அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு அவள் பார்த்துட்டு நிற்க சூயா கேட்குறா நீ யாரும் என்ன எதுக்கு அண்ணின்னு கூப்பிட்றான்னு. நான் தான் கோ ஃபேமிலியோட பொண்ணுன்னு சொல்ல உண்மையாவா டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்தியா அப்படி சொல்லி கேட்குறா. இல்லையே ஃபஸ்ட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடு அப்போ தான் உன்னை யாருனாலும் நம்புவாங்கன்னு சொல்வா. இவன் இதெல்லாம் கேட்டுட்டு என் ஒய்ஃப் கிட்ட கண்டதெல்லாம் ஒளறி மனசு கெடுக்கலான்னு பார்க்குறியாங்க. பரவாயில்லையே பிரதரோட காது ரொம்ப ஷார்ப்பாக தான் இருக்குது அப்படின்னு ஒன்றும் கேட்காத மாதிரி பவரை யூஸ் பண்ணிடுறா. அவன் ஐயோ ஒன்றும் கேட்க மாட்டேங்குன்னு ரொம்ப கத்துறானா. அந்த சவுண்டு இவங்களால கேட்க முடியல. உடனே பவர் யூஸ் பண்ணி மயக்கப்பட வச்சிடறா. அப்புறம் சுயோ ப்ளீஸ் உன் கூடவே என்ன கூப்பிட்டு போயிரு நான் அவனை டிவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்வா. என்னாச்சு அவன் ஒன்றும் புள்ளி பண்ணானா அப்படி பண்ணானே என்கிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன்பா. இல்லை கோ ஃபேமிலியில் உள்ள ஒருத்தங்க என்ன மிரட்டுறாங்க நான் டிவர்ஸ் கொடுக்கல அப்படின்னா என்னையே என் குழந்தைய கொண்டு வருவாங்களாமா. ஸோ எனக்கு என் குழந்தை தான் முக்கியம் அப்படி சொல்வா. கவலைப்படாதீங்க அண்ணி யார் என் மரும மேலே கை வைக்க நானும் பார்க்குறேன் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க நான் உங்க கூட வாரேன்னு சொல்வா. இப்படியே மறுநாள் ஆகுதா. சிஸ்து பிரதர் இருக்காங்கல்ல அவங்க ஹினிக்கிட்ட சொல்லாமையே சுயை கூப்பிட்டு போகலான்னு ட்ரை பண்ண சுயை வந்து சவுண்டு கொடுக்க ஹினி பார்த்துறா. டே எங்கடா போறா வீட்டுக்கு தான் நானும் வாரேன் அப்படின்னு நம்ம ஹினி சொல்ல எங்கே இருக்கும் உன் வீடு அப்படின்னு இவன் கேட்க உன் வீடு தான் என் வீடுன்னு சொல்வா. திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்காத பேசாமல் 5 ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டே பண்ணிக்கோ அப்படி சொல்வா. என் மாஸ்டர் சொல்லியிருக்காங்க பொண்ணுங்க அவுட் சைடில் தூங்கக்கூடாதுன்னு அப்படின்னு நம்ம ஹினி சொல்ல போமா நாங்கள் போகிறோம்ப்பா அப்படின்னு இவன் கிளம்ப சூயி வந்து ஹினி வந்தால் தான் நானும் வருவேன் அப்படி சொல்வா. இவனுக்கு வேறு வழி இல்லையா ஒத்துக்கிறா. தென் அங்கேருந்து வீட்டுக்குமே வந்துடுறாங்க. அப்போ சூயை ஃபஸ்ட்டு உள்ளே அனுப்பி விட்டுட்டு டோரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு ஹீரோனி கிட்ட நான் சொல்கிற கண்டிஷனுக்கு நீ ஓகே சொன்னால் மட்டும் தான் உள்ளே விடுவேன் அப்படி சொல்வான். நம்ம ஹீரோனியா அமைதியாக பார்த்து தான் நிற்பா எதுவும் ஒத்துக்கிட மாட்டா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சூயை வெளியே கூப்பிட்டு போகக்கூடாது சொல்வான். செகண்டு எந்த மந்திர சக்தியும் யூஸ் பண்ணக்கூடாது. தேர்டு இந்த வீட்டு பொண்ணு நீ தானே சொல்லக்கூடாது ஓகேவா புரிஞ்சுதா அப்படி சொல்லி கேட்பான். போடா நாளாக கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட முடியாது அப்படின்னு இவன் அந்த டோரில் வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாக்கி உள்ளே வந்துடுறா. இவன் கேட்குறான் அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்குமான்னு. நோ நோ நோ
நானும் ஒத்துக்கிடே மாட்டேப்பா அப்படின்னு நம்ம ஹினி சொல்ல, அப்போ 1 மாதம் வரைக்கும் இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணு, நான் உனக்கு நிறைய கோல்டு தரேன் அப்படின்னு சொல்வான். அப்படியே அடுத்த மாதம் ஃபாலோ பண்ணால் இன்னும் தருவேன் அப்படி சொல்ல ஹீரோனுக்கு கோல்டுனாலே உசுறு. ஸோ கண்டிஷனுக்குமே ஒத்துக்கிறா. இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஹீனோட அப்பா, அது செகண்ட் பிரதர். அவங்க 2 பேருமே கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கா. அப்போ 6th பிரதரும் ஹீரோனை கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஹீரோனை பார்த்தது தான் உன் அம்மா மாதிரியே இருக்காடா அப்படி சொல்ல ஹீரோனியுமே வாயை திறந்து உண்மையை சொல்ல வருவா. பட் 6th பிரதர் இருக்காங்களா, அவளை பேச விடாமல் சூயை காப்பாற்றின பொண்ணு இந்த பொண்ணு தப்பா, கொஞ்ச நாள் நம்ம வீட்டை தங்கிட்டு தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லவும் என் மருமகளையே சேவ் பண்ணியிருக்கா, ஸோ நீ இந்த வீட்டில் தங்கலாம் அப்படின்னு அப்பா ஒத்துக்கிறாங்க. அந்த டைமில் ஹீனிக்கு வேற வயிறு பசிக்குதா, அந்த சவுண்டு இவங்களுக்குமே கேட்குது. சரி வா சாப்பிட போகலான்னு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே இவ திங்கிறது தான் எல்லாரும் பச்சைக்குன்னு வாங்காமல் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவள் 6-7 பிளேட்டாட்டு உள்ளே போயிருக்கோம், அவளுக்கு இன்னுமே சாப்பிட்டு தான் இருக்கா. இதை பார்த்துட்டு அப்பாவோ, டே அந்த பொண்ணுக்கு எந்த ஊருடா இப்படி பசியாக இருக்கா அப்படி சொல்லி கேட்டா. எந்த ஊன்லாம் தெரியாதுப்பா, சூயை சேவ் பண்ணா, அவளுக்கு எங்கே போன்னு தெரியலையா, அதான் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லுவான். செகண்ட் பிரதரோ, இவளை பார்த்தாலே ஏதோ ஒரு தப்பான இன்டென்ஷனில் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹீனி வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. அப்போது கேட்காங்க, நீ எங்கேருந்து வாரா, உன்னோட ஏஜ் என்ன அப்படி சொல்லி கேட்குறாரு. நான் டாசி டெம்பிள் இருக்கு இல்லையா, அந்த மலையிலேருந்து தான் வாரேன், அப்புறம் என்னோட வயசு 20. உன் பேரண்ட்ஸ்லாம் எங்கன்னு அப்பா கேட்காங்க. அதான் இப்போ வேற அது சொல்லக்கூடாதே, சாரி நான் மந்த் எண்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்வா. இதுவே இந்த பக்கம் இந்த வில்லிக்காரி இருக்கால, அவள் வீட்டுக்கு இப்போ தான் வாரா. அவகிட்ட மேடோ போய் 6th பிரதர் இருக்காங்க, அவங்க ஒரு பொண்ணு கூப்பிட்டு வந்தாங்க. அந்த பொண்ணு அச்சஸ் எல்லாம் அம்மா மாதிரியே இருக்காங்க, 80% அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா. இவ பதறி அடிச்சு போய் பார்க்கா. அங்க ஹிர்னிக்கிட்ட நல்லா ஜாலியாக பேசிட்டு இருக்காங்களா. இதை பார்த்துட்டு இப்பெல்லாம் நடக்கக்கூடாதே, எனக்கு தான் இந்த பொசிஷன் அப்படின்னு ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டா. அழுதுட்டே வாரா அப்பான்னு. வீட்டுக்கு ஒரே பொண்ணுல்ல, செல்லம் இருக்கும்ல. அப்பாவுமே என்ன தங்க அழுகிறா, என்னாச்சு அப்படி சொல்லி கேட்டா. அவ உடனே 6th பிரதர் கிட்ட போய் எதுக்குன்னா அவளை இங்கே கூப்பிட்டு வந்தா, அவள் என்ன புள்ளி பண்ணான்னு உனக்கே தெரியும்ல அப்படி சொல்லும்போது, அப்பா என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்லுன்னு கேட்காங்க. இந்த வில்லிக்காரியும் சொல்கிறா, அப்பா நான் ஹீரோ வீட்டுக்கு போனேன்னா அவள் ஹீரோவை மிரட்டிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் அவகிட்ட போய் நான் கேட்டதுக்கு என்னையே அடிச்சிட்டா, பத்தாதுக்கு ஹீரோ இருக்கான்ல அவன் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டான் அப்படி சொல்லும்போது அப்பாவுக்கும் அண்ணாக்கும் கோவம் திட்டுறாங்க. எங்கள் வீட்டு செல்லத்தையும் இப்படி புள்ளி பண்ணியிருக்கியா அப்படின்னு. அவன் மனசு ஃபுல்லாக விஷம் தான் இருக்குது, அதான் அடிச்சேங்கிறா. ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு எல்லாரும் சொல்ல சூய் மட்டும் தடுக்கிறா. ஆனால் இவன் இருக்கான்ல, அமைதியாக இரு, எதுவும் பேசாத அப்படி சொல்லிடுறான். ஹீரனியா நீங்கெல்லாம் முட்டாள் தான், அவளுக்காக என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறீங்களே, பரம்பரையாக இப்படி தான் முட்டாள் மாதிரி இருந்திருக்கீங்க, அவன் உங்களை நல்லா ஏமாத்துறா, இது கூட தெரியாமல் இருக்கீங்களே அப்படி சொன்னா. நீ எப்படி என் தங்கச்சி பற்றி இந்த மாதிரி சொல்லலாம், ஃபர்ஸ்ட் அவகிட்ட சாரி கேளுன்னு சொல்ல. உடனே இவன் ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டா. விடுனா, அவள் அண்ணியே சேவ் பண்ணியிருக்கா, நான் தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு திட்டிட்டேன், விட்டுருண்ணா அப்படின்னு நல்ல பிள்ளையட்டமா பேசுகிறாளா. நம்ம ஹீரோனி அவள் பேசுகிறதெல்லாம் பெருசாக கண்டுக்கல. ஆனால் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல் அந்த விஷயத்த நம்ம ஹீரோனி கண்டுபிடிச்சிடா. உடனே எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறா, இப்படி இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அது போக இவள் இதுக்கு முன்னாடி இப்படி ப்ரெக்னெண்ட்டாக ஆகி 5 தடவை அபார்ஷன் பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோனி புட்டுன்னு வைக்கா. இவளுக்கு சமபயம் ஆகிட்டு, எப்படி இவளுக்கு நான் ப்ரெக்னெண்ட் ஆகுறது தெரிஞ்சிச்சு, அதுவும் 5 தடவை அபார்ஷன் பண்ணதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, இந்த ஃபேமிலி மட்டும் இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என் கதை முடிஞ்சிருமே அப்படின்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சு. நானே இன்னசென்ட், என்னை பற்றி இப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு ரொம்ப அழுதுட்டு இருக்காளா. அவள் கண்ணீரை பார்த்து அண்ணாக்கெல்லாம் ரொம்ப டச்சிங் ஆகிட்டு, உடனே உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, என் தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகலை, அவள் எப்படி ப்ரெக்னெண்ட் ஆகியிருப்பா, சும்மா ப்ளேம் பண்ணாத, ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு அப்பாவும் அண்ணாவும் சொல்லவும், நம்ம சூய் இருக்கலா ஹீரோனி சொல்கிறத நான் நம்புகிறேன், அவள் என்ன சேவ் பண்ணியிருக்கா அப்படின்னு ஹீரோனிக்கு சப்போர்ட் பண்ணி பேசவே, அண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் 3வது ஒருத்திக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களே, இதெல்லாம் நியாயமாக இருக்கா அப்படின்னு அவள் அழுதுட்டு கேட்பாளா. உன்னை பற்றி எனக்கு தெரியும்டி அப்படின்னு சூயி சொல்வாளா. 6th பிரதரோ, சூயி உள்ளே போ, இங்கே பெரியவங்க மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க, நீ தலையிடாத அப்படின்னு மேய்கிட்ட சொல்லி கூப்பிட்டு போக சொல்லிடுறான். அப்புறம் இவா ஹீரோ முன்னாடி வச்சு என்னை அரைஞ்சா, இப்போ இங்கே என்னை இன்சல்ட் பண்ணா, ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து நான் திருப்பி தர வேண்டாம் அப்படின்னு காட்ஸை கூப்பிட்ட. 6th பிரதரா வேண்டாம் விட்டு தங்கச்சின்னு சொல்கிறாரு. பட் இவ கேட்க மாட்டுக்கா. காட்ஸை அடிக்க வராங்களா, ஹீர்னி அவள் சூப்பர் பவர்லாம் யூஸ் பண்ணி அவங்கள அடித்து போட்டுறா. அடிச்சுட்டு நீ ஏன் இப்படி நடிச்சிட்டு இருக்க, உன் வீடு மாதிரி, நல்ல வேலை நீ கோ ஃபேமிலியோட பொண்ணு கிடையாது, இல்லைன்னா ரெப்புடேஷன் எல்லாமே போயிருக்கோம் அப்படின்னு நம்ம ஹினி சொல்ல. என்ன பேசுகிறா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. நான் தான் இந்த வீட்டு பொண்ணு,
உங்களுக்கு பேட் லக் வரப்போகுது, அதை தடுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், தேவையில்லாதெல்லாம் பேசாத அப்படின்னு அண்ணா திட்டுறாங்க. ஆக்சுவலி இவங்க இந்த வில்லிக்காரிக்கு 8 வயசு இருக்கும்போது டிஎன் டெஸ்ட் எடுத்தாங்களாமா. ஸோ அதை வச்சு தான் கன்ஃபார்மாக என் தங்கச்சி இவ தான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஹினி வந்து சொல்கிறா, அது மிஸ்டேக்காக எதாவது நடந்திருக்கும், என் ஸ்டைலில் நான் நிரூபித்து காமிக்கிறேன் அப்படின்னு ஊதுபத்தியெல்லாம் பற்ற வைக்கிறா அவள் பவரால். அதை பார்த்துட்டு இவங்க பயப்படுறாங்க. லைட்லாம் வெட்டுது, அப்படியே அதுலேருந்து ஒரு ஆவி வருது. அது யாருன்னா அப்பா இருக்காங்கல்ல, அவங்களோட தாத்தாவான். 6th பிரதர் இருக்காங்களா, ரெஸ்பெக்ட் கொடுக்காம யார் இது அப்படி சொல்லி கேட்க, டே ராஸ்கல் அது உன் தாத்தாடா அப்படின்னு அடி போட்டு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேச சொல்கிறாங்க. இப்போ அப்பாவோ தாத்தா கிட்ட, தாத்தா எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படி சொல்லி கேட்க, நான் அண்டர்வேரில் சந்தோஷமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் தான் ஏதோ ஒரு விஷயத்தை கேட்கணுக்காக என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு தாத்தா சொல்ல, நான் தான் பேசணுக்காக கூப்பிட்டேன் அப்படின்னு நம்ம ஹினி சொல்வா. முன்னர்கிட்ட எப்படி ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுன்னு தெரியாதா, ஃபஸ்ட்டு அப்படி பேச அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பேசுவோம் அப்படின்னு தாத்தா சொல்லவும், ஹினி வந்து பவரை யூஸ் பண்ணி அவங்க மண்டை இருக்குல்ல அதை தீப்பிடிக்கிற மாதிரி பண்ணிடுறா. சரிம்மா நம்ம பேசுவோம் அப்படின்னு அவர் பயந்துறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹினி கேட்குறா, அந்த பொண்ணு தான் இந்த வீட்டு வாரிசான்னு. அவருமே ஒரு புக்கை பார்த்துட்டு இவ ஃபேக்கு, ஹீரோனி தான் ஒரிஜினல் பொண்ணுன்னு சொல்கிறாரு. இவ உடனே நான் தான் கூஃபனோட பொண்ணு, நீங்கள் மிஸ்டேக்காக ஏதாவது பார்த்துருப்பீங்களா இருக்கும் அப்படி சொல்ல, நீ இதேமாரி மறுபடியும் போய் சொல்லி தெரியாத அப்படின்னு அவன் மேலே மந்திரஸ்கிட்டே யூஸ் பண்ணிட்டு, இந்த 6th பிரதர் இருக்கான்ல அவனுக்கு பேட் லக் இருக்குது, ஸோ அதனால் ஃபேமிலி பேங்க்ரட் ஆகிற நிலைமை கூட வரலாம், ஸோ ஹீரோனி சொல்கிறத கேளுங்க, இல்லை என் கோபத்துக்கு ஆளாகிடுவீங்க அப்படி சொல்லிட்டு போக, ஏதோ மேஜிக் ட்ரிக் தான் பண்ணியிருக்கா, இவன் நம்மளை நல்லாவே ஏமாத்துறப்பா, இவன் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அப்பா வந்து ஒரு டிஎன் டெஸ்ட் 2 பேருக்குமே எடுத்து பார்ப்போம், அப்போ தான் இந்த பொண்ணு இங்கேருந்து போவா அப்படி சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் இவளுக்கு விருப்பம் இருக்காது, அப்புறம் சரி இதுலேயே நம்ம ஏமாற்றி இந்த வீட்டு பொண்ணாவே கடைசி வரைக்கும் இருப்போம் அப்படின்னு நினைப்பா. 6th பிரதருமே கடைசியாக உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், இங்கேருந்து ஓடிடு அப்படி சொல்ல, ஃபேக்கே அங்கே நிற்குது, நான்லாம் போக மாட்டேன்ப்பா அப்படி நம்ம ஹினி சொல்வா. இப்படி இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துறான். அவனை பார்த்ததும் அப்பவும் 2nd பிரதருமே, எப்படி கால் சரியாச்சு, அந்த மாஸ்டர் கண்டுபிடிச்சு சரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு அக்கறையை கேட்க, ஆனா 6th பிரதருக்கு தான் ஹீரோவை பிடிக்க மாட்டுக்கு போல, இப்போ கூட இன்சல்ட் பண்ற மாதிரி தான் பேசுறான். அப்பாவும் இதை பார்த்துட்டு அவனுக்கு திட்டு போட்டு மரியாதை கொடுத்து பேசுடா அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவா உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி அப்படி சொல்வான். ஆக்சுவலி ஹீரோ இங்க வந்ததே ஹீரோனை பார்க்க தான். ஹீரோனிக்காக நிறைய கிஃப்ட்லாம் கொண்டு வந்திருக்கிறான், அது எல்லாமே தங்க கட்டி நகைகள் அப்படின்னு இருக்கு. இந்த வில்லிக்காரி இதை பார்த்துட்டு நம்மளை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி டவுரிலாம் கொண்டு வந்திருக்கிறாரோ அப்படின்னு ஹாப்பியாக இருக்க, ஹீரோனிக்கு தான் தங்க கட்டினா உசுறு இல்லையா, இது எனக்கா அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறா. இது உனக்குலாம் கிடையாது எனக்கு அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோ வந்து இது ஹீரோனிக்கு தான் அப்படி சொல்வான். எல்லாருக்கும் சமஷாக்கு. இந்த 6th பிரதர்லாம் அவள் என் தங்கச்சி புள்ளி பண்ணியிருக்கா, அதுக்கு அவள் இன்னும் சாரி கூட கேட்கல, இப்போ என் தங்கச்சி முன்னாடியே நீ அவளுக்கு இதெல்லாம் கொடுக்குறா அப்படி சொல்லி கேட்டா, அவங்க என் உயிரை சேவ் பண்ணியிருக்காங்க, ஸோ நான் என்ன வேணால் கொடுப்பேன்பா. இப்படியே கொஞ்ச நேரம் மாற்றி மாற்றி வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்புறம் ஹீரோ வந்து நான் எங்கள் வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறேன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படி சொல்லி கூப்பிட, ஹீரோனியுமே போகலாமே அப்படின்னு ஆளுக்கு முன்னாடி பெட்டியெல்லாம் எடுத்து வச்சுட்டு நிற்பா. அந்த சீனை பார்க்கும்போது காமெடியாக தான் இருக்கும். இப்போ ஹீரோ வீட்டுக்குமே வந்தாச்சு. அங்கே ஹீரோனி வந்து அவங்க முன்னோர்களுக்கெல்லாம் பிடிச்ச சாப்பாடுலாம் வச்சு மரியாதை செலுத்துறா. அவங்களுமே அதை எடுத்து சாப்பிட்றாங்க. அப்போ இவா என் ஃபேமிலி ரொம்ப மோசம், அவங்கள காப்பாத்துங்கன்னு சொன்னீங்க, பட் என்னையே கேவலமாக நடத்துகிறாங்க அப்படி சொல்லிட்டு இருக்க, அங்கே ஹீரோவும் அசிஸ்டண்ட்டுமே வந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததும் இவங்க சாப்பாடை அப்படியே போட்டு மறைஞ்சிறாங்க. அது போக அந்த நினைவு பலகை இருக்குல்ல அது தலையே கவுந்து கிடக்கிற மாதிரி இருக்கா. இதை பார்த்துட்டு அசிஸ்டண்டோ, எங்கள் மாஸ்டர் அவங்க முன்னோர்கள் எல்லாருமே தலையை குனிஞ்சு கிடக்குறாங்க, ஒருவேளை இந்த பொண்ணு மேலே தான் ஏதோ ஒரு தப்பு இருக்குது போல, இவங்க கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, டே கம்முன்னு இருட்டா அப்படி ஹீரோ சொல்வான். ஹீரோனியுமே இதெல்லாம் கேட்டுட்டு, இப்போ நேராக இருக்க போறீங்களா இல்லையா, இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை நான் தர மாட்டேன் அப்படின்னு மிரட்ட, இவங்க உடனே நேராக ஆகிறாங்க. அப்புறம் ஹீரோனி வந்து ஹீரோவை ரூமுக்குள்ளே கூப்பிட்டு அசிஸ்டண்ட்டை வெளியே போட்டு அப்படி சொல்லி துரத்தி விட்டுருவா. அங்கே ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுறா. 1 இயர் வரைக்கும் தானே உயிரோட இருப்பான், ஸோ இன்னும் ஆயில நீட்டிக்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. இங்கே வெளியே ஹீரோ ஹீரோனி சவுண்டு கேட்குது, அதுவும் ஒரு மாதிரியாக சவுண்டு கேட்குதா. அதை கேட்டுட்டு இவன் இருக்கான்ல தப்பாக நினச்சிக்கிறான். அவங்க 2 பேருக்கும் இடையில ஏதோ சம்திங் போகுதுன்னு நினச்சிக்கிறான். இப்படி இவன் கேட்டுட்டு இருக்க அந்த பிளேஸுக்கு பாட்டி வந்துடுறாங்க. இவங்க ஹீரோவோட பாட்டி தான். ஏண்டா என்ன பண்ணுற அப்படி சொல்லி கேட்க, பாட்டி நீங்களா எதுக்கு வந்தீங்க அப்படி சொல்லி கேட்க, டே எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறா. இது ஏன் வீடுடா, நான் எப்போனாலும் வருவேன் அப்படி சொல்ல. அப்போ உள்ளே இருந்து ஹீரோனி சவுண்டு கேட்க,
பாட்டியா ஏதோ ஒரு பொண்ணு சவுண்டு கேட்குதுன்னு ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே அவங்க கிடக்கிற போஸை பார்த்துறாங்க. அப்படியே கட் பண்ணா பாட்டி வந்து இன்னும் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. நீ தான் என் பேரனோட உயிரை காப்பாற்றினான்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த சாப்பாடுலாம் உனக்கு பிடிக்கும்ல அப்படின்னு நான் பாட்டி கேட்க, பாட்டி எனக்கு சோறுன்னு சொன்னாலே பிடிக்கும், இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் பாட்டி அப்படி சொல்வா. பாட்டி அவனுக்கு எது பிடிக்குமோ அது என்கிட்ட சொல்லுமா, நான் தாரேன்பாங்க. உடனே இவ தங்க கட்டின்னு சொல்வாளா. ஹீரோ வாயை மூடிட்டு பாட்டி அவள் ஜோக் பண்ணுறா பாட்டி அப்படி சொல்லிட்டு ஹிரணிக்கிட்ட, என்ன பாரு பாட்டி அவங்க கிராண்ட் டாக்டர்லாக்கு அந்த தங்கக்கிட்டேயே கொடுக்கலான்னு வச்சுருக்காங்க, அதை டச் பண்ணவே விட மாட்டாங்க. ஸோ நான் இன்னொரு நாள் அதை எடுத்து தாரேன்பான். பாட்டியே இதை கேட்டுட்டு, உனக்கு தங்கக்கிட்டேயே பிடிக்கும், என் பேரங்கிட்ட ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது, அது எல்லாமே உனக்கு தான், நீ ஏன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோனி பாட்டிக்கிட்ட தேங்க்ஸ் சொல்வா. இங்கே பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க கையில் உள்ள ஜேட் வலையில் இருக்குல்ல, அதை ஹீரோனிக்கிட்ட கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு அசிஸ்டண்டோ, யங் மாஸ்டர் அது உங்களை மேரேஜ் பண்ணுற பொண்ணுக்கு தானே பாட்டி கொடுக்குறேன்னு வச்சுருந்தாங்க, இப்போ இவங்களுக்கு கொடுக்குறாங்க, ஒருவேளை இவங்கள தான் சூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்க, டே அமைதியாக இருடா அப்படின்னு இவன் சொல்வான். இங்கே இந்த பிரேஸ்லெட்டில் ஒரு ஈவில் எனர்ஜி இருக்காமா, அதாவது பேய் இருக்காமா. பாட்டி உங்களுக்கு அடிக்கடி சோர்வாக இருந்த மாதிரி இருக்கா, தூக்கம் ஒழுங்காக வராமல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாடா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாட்டி கேட்காங்க. எல்லாத்துக்கான இதுதான் பாட்டி, இந்த ஃபேமிலியை டார்கெட் பண்ணி தான் இதை வச்சுருக்காங்க அப்படின்னு உடைக்க போக, வேண்டாம் உடைக்காதுங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த அசிஸ்டண்ட்லாம் பேயெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ போய் சொல்லி தங்கக்கிட்டே வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறா, ப்ளீஸ் அதை உடைக்காத, அது இந்த வீட்டு பொக்கிஷம் அப்படின்னு சொல்ல. ஹீரோ வந்து உன்னை நம்புகிறேன், பட் அதை ஃபிக்ஸ் பண்ணி தந்துடணும் அப்படின்னு சொல்ல. அவ்வளோதானே, நான் உடைஞ்சிருந்த கோயிலே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தேன், இதெல்லாம் ஏமாத்துறோம், நான் ஃபிக்ஸ் பண்ணி தந்துடுறேன், பட் அதுக்கு 5 தங்கக்கட்டி வேணுங்கிறா. ஹீரோவும் தாரேன்னு ஒத்துக்கிடுறான். இவளும் உடைச்சு அந்த கோஸ்ட்டை பிடிச்சிடா. இதான் அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு செம பயப்படுறாரு. ஹீரோ பின்னாடி நின்று மாஸ்டர் பேய்ன்னு சொல்ல, டே நீ தாண்டா ஏதோ இல்லை அப்படின்னு வசனமாக பேசுனா போடா அப்படின்னு ஹீரோ சொல்ல, இங்கே ஹின்னு இருக்கல அதை ஒழிச்சு கட்டிடுறா. பாட்டிக்கு இப்போதான் எனர்ஜெட்டிக்காக இந்த மாதிரி இருக்காமா. பாட்டி ஹின்னிக்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு, என் பேரனை உனக்கு பிடிச்சிருக்காமா அப்படி சொல்லி கேட்க, பாட்டி அவளே இப்போதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறா, அவகிட்ட இப்படி கேட்குறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, ஹீரோனியா எனக்கு பிடிக்கும், மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. ஹீரோக்கா செம ஷாக்கு, பாட்டிக்கு செம ஹாப்பி. எனக்கு அப்பவுமே தெரியும் நீங்கள் 2 பேருமே முன்னாடி இருந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, சூப்பர் அப்படின்னு சொல்ல. ஸ்டாப் பண்ணுங்க பாட்டி, அப்பெல்லாம் இல்லை, இவர் இன்னும் 1 வருஷத்துல செத்துருவாரு, கனவே செத்து போனா மனைவிக்கு தானே எல்லா சொத்தும் வரும் அப்படி நம்ம இன்னும் சொல்ல. ஹீரோவா செம, உன்னோட ஐடியா வேற லெவல் அப்படி பாராட்டுறான். அதுக்கப்புறம் ஹிரணி வந்து அந்த லக்கி பேப்பர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் காய வச்சுட்டு இருக்க. ஹீரோவா இதை பார்த்துட்டு அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, அசிஸ்டன்ட் போக முடியாது சொல்லுவான். ஹீரோ முறைக்கவும் அவன் போறேன் அப்படி சொல்லிட்டு அங்கே போக, அதை தொட போவானா. ஹீரனியா அதை தொடாத, உனக்கு இன்னைக்கு பேட் லக் இருக்கு, அதை என் மேலே தேய்ச்சிடாத அப்படி சொல்வா. அப்போ ஹீரோ வந்து அவ பிரேஸ்லெட்டை பார்க்குறா, அதில் ஹினியோட மாஸ்டர் நேம் போட்டிருக்கு போல. அதை பார்த்துட்டு ஹினிக்கிட்ட கேட்குறான், இந்த பிரேஸ்லெட்டை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப சிறப்பு வாய்ந்த பிரேஸ்லெட் தானே, இது உனக்கு யார் தந்தா அப்படி சொல்லி கேட்க, என் மாஸ்டர் தான், அவங்க இப்போ எங்கே இருக்காங்க அப்படி சொல்லி கேட்பான். ஹெவன்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ முழிக்கான், அவரை பார்க்கணும் போல தோணுதா, கவலைப்படாத, நெக்ஸ்ட் இயர் நீனும் அங்கே தான் போவா, ஸோ அங்கே போய் மீட் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு. ஆமாம் இந்த பிரேஸ்லெட்டை பற்றி உனக்கு எப்படி தெரியும், இதை திருடைய பார்க்க அப்படி சொல்லி கேட்க, இல்லைம்மா சும்மா தான் கேட்டேன் அப்படி சொல்லுவான். அசிஸ்டண்டோ, இந்த பொண்ணு ஏன் இப்படி லூஸ்தனமாக பேசுது அப்படின்னு கடுப்பாகுவான். அப்புறம் நம்ம ஹினிற்கெல்லாம் அங்கே இருக்கிற சிலையை பார்க்குறா, அதில் ஒரு தங்கக்கட்டி இருக்கு, அது வேணும் அப்படின்னு எடுக்கிறா. அசிஸ்டண்டா உனக்கு அறிவு இருக்கா, அந்த சிலை எவ்வளோ மதிப்பு தெரியுமா, இப்படி சொத்துண்டு தங்கத்துக்காக அதை டேமேஜ் பண்ண பார்க்க, எனக்கு தங்க கட்டி தான் வேணும்னு சின்ன பிள்ளைத்தனமா அடம் பிடிக்கிறா. ஹீரோக்கா அவ பண்றது எல்லாமே பிடிச்சு போயிருக்கு, சொல்ல போனா ஹீரோக்கு ஹினி ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிட்டு போல. இப்போ அந்த தங்க கட்டியுமே எடுத்துறாங்களா. நம்ம ஹீரோ சொல்கிறான், இனிமே அந்த சிலை தேவையில்லை, தூக்கி வெளியே போட்டுரு அப்படி சொல்லும் போது, எங் மாஸ்டர் அதை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு இவன் எடுத்துகிட்டு போக்க கீழே போடுற மாதிரி ஆகிறான். ஆனால் அதை பிடிச்சிடுறான். டே வேண்டாண்டா, உனக்கு இன்னைக்கு பேட் லக் இருக்கு, அது இப்போ லாஸ் ஆகிரும் அப்படி நம்ம ஹினி சொல்ல, அவன் அதெல்லாம் கேட்க மாட்டேக்கான். அதெல்லாம் லாஸ் ஆகாது, நான் இதை கொடுத்து நிறைய மணி ஏர்ன் பண்ணுவேன் அப்படின்னு எடுத்துகிட்டு போக்க, அங்கே மேலே லைட் இருக்கு இல்லையா, அது கீழே விழுந்துருது. இவன் அந்த பயத்தில் சிலையை போடுறான். அவ்வளோதான், அது சுக்குநூறா உடஞ்சி போயிடுது. நான் தான் சொன்னேன்ல உனக்கு பேட் லக்குன்னு, நீ கேட்கவே மாட்டுக்க அப்படின்னு நம்ம ஹினி சொல்ல. இவன் புலம்ப ஆரம்பிச்சிட்டான்.
ப்ளீஸ் ஹீரணி எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. பாட்டிக்கு ப்ரேஸ்லெட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்களோ அதேமாரி இதுவும் பண்ணித்தாங்க அப்படி சொல்லி இவன் கேட்கவும், அதுக்கு எனக்கு தங்கக்கட்டி வேணுமே அப்படின்னு நம்ம ஹிந்தி கேட்பா. எங்கள் மாஸ்டர் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சின்ன பிள்ளை மாதிரி அழ ஆரம்பிப்பான். சாரிப்பா, உனக்கு ஹெல்ப் பண்ணால் எனக்கு பேட் லக் வந்துடும் அப்படின்னு சொல்வான். ஆனாலும் இவன் அழுதுகிட்டே இருப்பான். பார்க்கவே ஃபன்னாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஏலம் விடுற பிளேஸுக்கு போகணும், அங்கே ரேரான ஸ்டோர் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி வாங்க போகலான்னு கிளம்புறாங்க. அட் த சேம் டைம் அந்த பேச தான் காமிக்காங்க. அங்கே 6th பிரதர் சூயி அதுக்கப்புறம் வேயுமே வந்திருக்கா. இந்த வேயோ, அண்ணா ரேரான ஸ்டோன்லாம் கிடைக்கும், எனக்கு அதை வாங்கித்தாங்க என் பிறநாள் கிஃப்டா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பா. சரிம்மா உனக்கு இல்லாமையா, நீ என்ன கேட்டாலும் வாங்கித்தார அப்படி சொல்லிட்டு இருப்பான். நம்ம சூயா ஹீரோ கூட வருவாள்லா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவா, அண்ணி எப்போ பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க, ஹீரோலாம் அவளை கூப்பிட்டே வரமாட்டான் அப்படின்னு சொல்ல, இப்படி இவங்க ரெண்டு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினியுமே வந்துடுறாங்க. அதுவும் ஹீரோட ஃபியான்சி ஹீரோனி தான் அப்படின்னு ஜோடியாக வராங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே ஜோடி பொறுத்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு சூய் இருக்கல்ல அவளுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இந்த வில்லிக்காரி இருக்கல்ல அவளுக்கு செம கோவம் வருது. 6th பிரதருக்குமே கோவம் வருது. வில்லிக்காரியாக ஹீரோ கிட்ட வந்து, உனக்குலாம் அவள் ஒருத்தே கிடையாது, நாட்டுப்புறத்தான், நான் தான் உனக்கு மேட்சாக இருப்பேன் அப்படின்னு கொக்கி போட்டு ட்ரை பண்ணுவாளா. ஹீரோ அவள் பேசுறத காது கொடுத்தே கேட்க மாட்டான். அப்போ 6th பிரதரோ, உன்னோட ஃபியான்சி என்னோட தங்கச்சி தானே எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் நீ ஏன் இப்படி பண்ணுறா, இவளை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கா அப்படி சொல்லி திட்ட. நம்ம ஹீரோவா, என் விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு ஹீரோனி தான் என்னோட ஃபியான்சின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறான். வில்லிக்கறிக்கு சமக்கோ வருது. அதுக்கப்புறம் அந்த ஏழை விடுறதும் ஸ்டார்ட் ஆகிட்டு அதில் ஃபர்ஸ்ட்டு ஒரு ரேரான கல்லை கொண்டு வைக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறா, நான் டாசி டெம்பிளில் இருக்கும்போது இந்த கல்லை வச்சு தான் வால்நட்டை உடைச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்வா. இந்த பக்கம் இந்த வில்லிக்காரி இருக்கால, அவளும் இந்த கல்லை வாங்க தான் ஆர்வமாக இருக்கா. சைட் வாக்கில், உனக்குலாம் இதை பற்றி என்ன தெரியும், ஒரு மண்ணுமே தெரியாது அப்படின்னு நம்ம ஹீனி போட்டு திட்டுவா. நம்ம ஹின்னிருக்கெல்லாம் மந்திர சத்தெலாம் யூஸ் பண்ணி அந்த கல் எப்படிப்பட்ட கல்லுன்னு கண்டுபிடிக்கிறா. அது ரொம்ப ரேரான கல்லுன்னு தெரிய வருது. உடனே ஹீரோ கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி இது ரொம்ப ரேரான கல்லுன்னு. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், ஸ்டோனில் பெட்டை கட்டி தான் சில பேர் ஓவர் நைட்டில் பணக்கார ஆகியிருக்காங்க, அதே சமயம் வெறும் கல்லாக இருந்துச்சுன்னா அவங்க ஃபேமிலி பேங்க்ரட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்வான். கவலைப்படாதீங்க உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்வா. அப்புறம் ஏலம் வந்து ஸ்டார்ட் ஆகிருது. அதாவது ஸ்டார்டிங் ரேட் வந்து 1 மில்லியனுக்கு சொல்கிறாங்க. அந்த வில்லிக்கறி இருக்கால 5 மில்லியன் சொல்ல, நம்ம ஹீரோனி டேரெக்டாகவே 500 மில்லியன் சொல்லிடுறா. ஏன் உங்ககிட்ட அவ்வளோ காசு இருக்குதா? இல்லையே, என் புருஷன் கொடுப்பாரு அப்படி தானே டியர் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கா சிரிப்பு தான் வருது. ஹீரோலாம் தரமாட்டாரு. அந்த கல் 50 மில்லியனுக்கு வேணால் ஒருத்தா இருக்கும், 500 மில்லியனுக்குலாம் ஒருத்து கிடையாது. ஸோ ஹீரோ தரமாட்டாருன்னு சொல்ல, ஹீரோவா என் ஒய்ஃப் ஆசைப்பட்டிருக்கா, ஸோ அந்த ஸ்டோன் எனக்கு தான் வேணும்பா. ஆனாலும் இவா ஏதாவது சொல்லிட்டு இருக்கா. இந்த பாரு ஹீரோ, அவ பேச்செல்லாம் கேட்டுட்டு கால் வைக்காத, பிறகு உன்னோட ஃபேமிலி பேங்க்ரட் ஆக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது என் ஃபேமிலிக்குள்ளே மூக்க நுழைக்காத அப்படின்னு ஹீரோ சொல்வான். அப்புறம் ஹினி வந்து அவன் மந்திர சக்தியை யூஸ் பண்ணி அதை உடைச்சிரா. பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை. இதை பார்த்துட்டு இந்த வில்லிக்கறியும் பிரதருமே கேலி பண்ணி பேச, வெயிட் அதுக்குள்ளே என்ன அவசரம், நீ இதை வேஸ்ட்டு தானே சொல்கிறா, பெட்டு வேணால் வச்சுக்கலாமா நம்ம 2 பேருக்குமே, இதில் ரேரான க்ரீன் ஜேட் ஸ்டோன் இருக்கும், அப்படி இல்லைன்னா நான் வேணா உனக்கு 500 மில்லியன் தாரேன், இருந்துச்சுன்னா நீ தா அப்படின்னு சொல்ல அவளும் ஓகே சொல்லிடுறா. இப்போ ஹீரோனியா அந்த கல் இருக்கு இல்லையா, அதில் தண்ணியை கொப்பளிக்க அதுலேருந்து பளிச்சுன்னு பச்சை கலரில் ஒரு வெளிச்சம் மாதிரி வருது. எல்லாருக்கும் செம ஷாக்கு. நம்ம ஹீரோனியா போதுமா பார்த்தாச்சா அப்படின்னு அவளோட QR கோடு இருக்கு இல்லையா, அதை காமிச்சு 500 மில்லியனை வாங்கிக்கிறா. அடுத்த ஒரு முள்ளங்கியை தான் இளவிடுறாங்க. இதை பார்த்துட்டு யாருமே வாங்க முன் வரல. ஹீரோனி தான் ஹீரோ கிட்ட, இதை மட்டும் வாங்கணும் அப்படின்னா நம்ம எப்போதுமே செல்வம் செழிப்பாக இருப்போம், தென் அது நீண்ட ஆயுளுமே தரும் அப்படி சொல்வா. இவ இருக்கல்ல அது எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுட்டு இருப்பா. இங்கே ஹீரோனியா, நம்ம குறைஞ்ச ரேட்டுக்கு வாங்கினா லக்கு தான், அப்புறம் நைட் என் ரூமுக்கு வரணும் அப்படி ஹீரோனி சொல்ல, இவ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பேசுறீங்க அப்படி சொல்லி கேட்பா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1008 சீக்ரெட் இருக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா, போவியா அப்படி சொல்லி கலைச்சி விடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த முள்ளங்கியுமே ஏல விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங் வந்து 10 மில்லியன் சொல்லுவாங்க. அப்போ நம்ம இருக்கால 20 மில்லியன் சொல்வா. இவளுமே மாற்றி சொல்வா. அதுக்கப்புறம் அப்படியே மாற்றி வில்லிக்கறி இருக்கால 1 பில்லியன் சொல்வா. ஹீரோனியா விட்டு கொடுத்துருவா. ஆக்சுவலி ஹீரோனோட பிளானே இதுதான், அவளை வாங்க வைக்கிறது தான். அது அவளுக்கு இப்போ தான் புரியுது, நம்மளை ஏமாத்திட்டாங்க, இது வேஸ்ட்டு அப்படின்னு ஹீரோனி கிட்ட சண்டை பிடிக்க, நான் உன்கிட்ட சொன்னேன்னா நீ ஏன் ஒட்டுக்கிட்டு வாங்கிட்டா, இப்போ ஏன் மேலே பழி போட்டியா அப்படி சொல்லி கேட்பா. இங்கே 6th பிரதர்லாம், நீ காசை நல்லா வேஸ்ட் பண்ணிட்டாலும் அப்போ நல்லா திட்ட போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோனியா, நான் வேணா பாம்பு பார்த்து வாங்கிடுறேன்,
அதுவும் 10 மில்லியனுக்கு தான் வாங்குவேன் அப்படி சொல்ல. ஆமாம், நான் 1 பில்லியன் கொடுத்து வாங்கணுமா, நீ ஈஸியாக 10 மில்லியனுக்கு வாங்கிட்டு போவியா அப்படின்னு சொல்லி இவ கேட்க, சரி உனக்கு வேண்டாம்னா நாங்கள் கிளம்புறோம்ப்பா அப்படின்னு இவங்க கிளம்ப போக, சரி சரி வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு கொடுத்துருவா. பார்த்தா அது ஒரு 1000 வருஷத்துக்கு பழமையான ஒரு ஸ்பிரிட்டு போல, அது ஒரு குட்டி பொண்ணு உருவத்தில் மாறிடுது. இதை பார்த்துட்டு வில்லிக்கறிக்கா சமக்கோ வருது. நம்ம ஹீரோக்கிட்ட சொல்லியிருப்பா இல்லையா, அந்த முள்ளங்கியை வாங்கினா நமக்கு செல்வம் செழிப்பாக இருப்போம், நீண்ட ஆயுளுமே கொடுக்கும்னு. அது எல்லாமே உண்மைதான். ஆனால் பாவம் வில்லிக்காரி அது தெரியாமல் ஹீரோக்கிட்டே 10 மில்லியனுக்கு கொடுத்துட்டா. இப்போ இந்த குட்டி பொண்ணு இருக்கால, ஹீரோ அம்மான்னு கூப்பிட ஹீரோவா அப்பான்னு கூடுது. அதுக்கு பணம் தான் ரொம்ப பிடிக்கும் போல. ஸோ ஹீரோ இருக்கால பணம் கொடுக்க அவள் அவளுடைய பவரை யூஸ் பண்ணுறா. நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவனுக்கு இன்னுமே எனர்ஜெட்டிக்காக இருந்த மாதிரி இருக்காமா. அப்புறம் ஏழெல்லாம் முடிஞ்சிட்டா வீட்டுக்கு போகலான்னு கிளம்புறாங்க. அப்போ இந்த வில்லிக்காரியை விட மாட்டுக்கா நடுவில் நின்று, அது எனக்கு தான் வேணும் அப்படி சொல்லி நிற்க. நம்ம ஹினிருக்கால மந்திர சக்தியை யூஸ் பண்ணி ஒரு பஞ்சு விடா அங்கே செவுத்துல ஒரு பள்ளி ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி நிற்பா. பார்க்கவே செம காமெடியாக இருக்கும். நம்ம ஹீரோனியுமே அங்கேருந்து போயிடுவா. இவன் அழவே ஆரம்பிச்சிட்டாளா. 6th பிரதர் தான் போய் சம்மந்தப்படுத்துகிறான். சூயா, இதெல்லாம் உனக்கு கிடைச்ச ஒரு நல்ல லெசன் அப்படி சொல்லவும், அண்ணி எப்போ பார்த்தாலும் அவுட் சைட் மெம்பருக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அழுதுட்டு இருப்பாளா. ஃபர்ஸ்ட்டு டிஎன்ஏ டெஸ்ட் வரட்டு, அதில் யார் அவுட் சைட் தெரியும் அப்படின்னா சூய் சொல்ல, இவன் மறுபடியுமே அழுகிற மாதிரி ஆக்டிங் போட, 6th பிரதரா நீ அழாத, நீ தான் எங்களோட தங்கச்சி இருப்பா அப்படி சம்மந்தப்படுத்திட்டு சூயை கூப்பிட்டு போகிறான். இவ உடனே ஹீரோனி இப்போதைக்கு என்னோட டார்கெட்டே கிடையாது, சூயி நீ தான் என்னோட டார்கெட்டு அப்படின்னு சூயை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறா. அண்ணா நாங்கள் ஒன்று மிஸ் பண்ணிவிட்டு நீ போய் எடுத்துகிட்டு வாண்ணா அப்படி சொல்ல, அவனும் சரி ஓகே அப்படின்னு அண்ணியை சேஃபாக பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போவான். அவன் போன பிறகு இவா சூயை மிரட்ட ஆரம்பிக்கிறா. அண்ணியாரே நீங்கள் எதுக்கு ஹீரோனிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, உங்கள் வயத்தில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்வா. ஆக்சுவலி இந்த வில்லிக்காரி இருக்கால, மற்ற பிரதர்ஸ்க்குலாம் குழந்தை பிறந்துச்சுன்னா சொத்தெல்லாம் அதுக்கு போயிடும்ல, அதனால 5 பிரதர்ஸ்க்குமே ஏதோ ஒரு ட்ரிக் பண்ணி டிவோர்ஸ் பண்ண வச்சுருப்பா. அந்த விஷயம் சூய்க்குமே தெரியும். மற்றவங்களுக்கு என்ன ட்ரிக் யூஸ் பண்ணியோ அது எனக்கு பண்ணுறியா, உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படி சூய சொல்ல. அப்படியா, உனக்கு எல்லாமே தெரியுமா, சரி ஓகே, இப்போ கூட உன்னை இந்த படிக்கட்டில் தான் நான் தள்ளி விட போகிறேன், அதுக்கப்புறம் இந்த குழந்தையும் இருக்காது நீயும் இருக்க மாட்டா அப்படி சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் சூய கொள்ள நிறைய ஆட்கள்லாம் வந்திருப்பாங்க இல்லையா, அது இவ செட் பண்ணி வச்ச ஆள் தான். இப்போ சூய படிக்கட்டுலேருந்து தள்ளி விடுறாளா. அங்கே நம்ம ஹீரோனிக்கு ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது அன்னைக்கு அப்படின்னு தெரிய வருது. உடனே மந்திர சக்தியை யூஸ் பண்ணி இங்கே வந்துடுறா. இங்கே கரெக்டாக சேவ் பண்ணிடுறா சூயுமே ரொம்ப தேங்க்ஸ் என்ன சேவ் பண்ணதுக்கு அப்படி சொல்லிட்டு இருப்பா. இங்க இவன் இருக்கான்ல, இவனுமே பார்த்துருப்பான். இப்போ சூய போட்டு நல்லா திட்டுறான். நீ ஏன் சைல்டிஷ் மாதிரி பிக்கப் பண்றா, படியில் நின்று விளாண்டுருக்கா, உன் வயிற்றுல குழந்தை இருக்குன்னு தெரியும்ல அப்படி சொல்லி திட்ட. எல்லாத்துக்கும் அண்ணன் உன்னோட தங்கச்சி தான் அப்படி சொல்லும் போது இந்த வில்லிக்காரியா, சாரி அண்ணா, நான் தான் அண்ணியை ஒழுங்கா கவனிக்கல, இது என்னோட தப்பு தான் அப்படின்னு ஆக்டிங் போடுவா. அந்த ஆக்டிங்ல அண்ணாவும் கரைஞ்சிருவான். அப்போ சூய இருக்கால, சும்மா சும்மா நடிக்காத அப்படின்னு அவளை அடிப்பாளா. அண்ணாக்கு கோவம் வந்து, அவ வாயால தானே பேசுற, நீ ஏன் கையை நீட்டுறான்னு கோவப்பட, இன்னைக்கு ஹீரோனி இல்லைன்னா என் குழந்தை உயிரோடவே இருந்திருக்காது அப்படின்னு கொஞ்சம் எமோஷனல் ஆகி பேசுறாளா. இவனுக்கே கஷ்டமாகிறது. சரி சரி விடு, அவ தான் சாரி கேட்டுட்டாளா அப்படி சொல்ல, ஒன்றும் தேவையில்லை டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி கேட்க இவன் வேண்டான்னு சொல்வான். ஆகா, அவங்க வீட்டில் இருக்கவே பயமாக இருக்குது, ஸோ டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்வா. அவனும் கோபத்தில் ஓகே சொல்லிடுவான். இந்த வில்லிக்கறிக்கா இதை கேட்டு செம ஹாப்பி. ஹீரோனி தான் ஐயோ இப்படி மட்டும் நடக்கக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் பதட்டமாக நிற்பா. அப்புறம் டிவோர்ஸ் வாங்க தான் வராங்க. இவன் கள்ள கோவத்தில் அப்பவுமே ஒத்துக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம பேசி முடிவெடுப்போமே அப்படி சொல்லி கேட்பான். ஒன்றும் தேவையில்லை, டிவைஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்வா. ஹீரோனி வந்து ப்ளீஸ் கொஞ்சம் யோசித்துக்கிடுங்க, இந்த டிவைஸ்லாம் வேண்டாமே அப்படின்னு சொல்வா. ஆஹா, எனக்கு டிவைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே அந்த லேடி இருக்காங்கல்ல, இவங்கள சேர்த்து வைக்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. பட் சூய் இருக்கல பிடிவாதமாக டிவைஸ் தான் வேணும்னு சொல்லி நிற்கிறா. இதை பார்த்துட்டு பிரதருமே கடுப்பாகி இவளுக்கு டிவைஸே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்வான். அப்போ ஹீரோனி இருக்கல்ல, மந்திர சக்திலாம் யூஸ் பண்ணுறா. அந்த டிவைஸ் பண்ண ஸ்டாம்ப்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டாம்பை வைக்க விடாமல் இவங்க ஒரு இடியை வர வைக்கிறா. ஸோ ஸ்டாம்ப் வைக்க முடியல. இப்படியே 3-4 தடவை வைக்க போகிறாங்களா, அவங்க மேலே இடி விழுந்துருது. பார்க்கவே காமெடியாக இருக்காங்க. உடனே உங்களுக்குலாம் டிவைஸ் தர முடியாது, கடவுளுக்கே இது பிடிக்கல போல அப்படின்னு துரத்தி விட்டுருவாங்க. பிரதருக்கா செம ஹாப்பியாக இருக்கும். ஹீரோனியா வந்த வேலை முடிஞ்சிட்டுப்பா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. அதுவே இன்னொரு பக்கம் அப்பாவையும் செகண்ட் பிரதரையுமே
ஒருத்தங்க மிரட்டிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க தான் என்னோட அம்மா. சிஸ்து பிரதர் டிவோர்ஸ் பண்ண போகிறான் அப்படின்னு அந்த நியூஸை கேள்விப்பட்டு தான் இவங்களை போட்டு திட்டுறாங்க. இந்த சின்ன விஷயத்துக்கு கூட உங்களால் கேண்டில் பண்ண முடியாதா? டிவோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நல்லா திட்டிட்டு இருப்பாங்களா? அப்போ கரெக்டாக சிஸ்து பிரதரும் சூயுமே வராங்க. இங்கே செகண்ட் பிரதரா, அம்மா வந்திருக்காங்கடா போடா அப்படி சொல்ல இவன் தப்பிச்சிடான்னு பார்ப்பான். பட் அம்மா பார்த்துட்டு நல்லா திட்டி விட்டுட்டு மருமகளே உட்காரு அப்படி சொல்லிட்டு உட்கார வைப்பாங்க. அப்புறம் சிஸ்து பிரதர் போட்டு செமையாக அடிக்கிறாங்க அம்மா. அவன் அப்பா காப்பாற்றுங்கன்னு சொல்ல, உன்னோட ப்ராப்ளத்தை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு. ஹனி என்னை மட்டும் விட்டுருமா, உன் பிள்ளையை எவ்வளோ நாளும் அடிச்சுக்கோ அப்படி சொல்லுவாங்க. நீலாம் ஒரு தகப்பனா அப்படி சொல்லிட்டு இருப்பான். அம்மாவா டிவோர்ஸ் பண்ண எதுக்கு சூய கூப்பிட்டு போனா, அவளே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இப்படி பண்ணிட்டு இருக்கா. கோ ஃபேமிலியே வேஸ்ட்டு. நானும் 10 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு பேரன் கிடைக்குமான்னு. ஆனால் 5 பேருக்குமே டிவோர்ஸ் ஆகிட்டு நீ நாட்டும் உருப்படியாக இருப்பான்னு பார்த்தா நீ இனிமே உருப்படியாக இருக்க மாட்டுக்கா அப்படி சொல்லி நல்லா திட்டி வசமாக அடிக்கிறாங்க. அம்மா சூயி தான் டிவைஸ் கேட்டால் நான் கேட்கல அப்படி சொன்னால் அம்மா நம்பவே மாட்டுக்காங்க. அப்புறம் சூயி தான் நான் தான் டிவைஸ் கேட்டேன் அப்படி சொல்வா. அம்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா இப்படி சொல்கிறா, என் பையன் உன்னை புள்ளி பண்ணானா அப்படி சொல்லி கேட்க, இல்லை பெய் தான் அப்படி சொல்லும்போது அவளா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம இருக்கல்ல அந்த குட்டி பொண்ணை கூப்பிட்டு வரா. அந்த குட்டி பொண்ணு அம்மா பார்த்துட்டு கிராணி சொல்ல, என்ன நான் கிராணி ஆகிட்டேனா, 3 மாதம் தாண்டா வெக்கேஷனுக்கு போனேன், அதுக்குள்ளே எனக்கு ஒரு பேத்தியா அப்படின்னு ஷாக் ஆக அந்த குட்டி பொண்ணு இருக்கல்ல அங்கே இருக்கிற தொட்டில போய் ஒரு செடி மாதிரி இருந்துக்கிறா. அம்மா இது என்னன்னு சொல்லி கேட்க ஹிர்னி சொல்றா, இது 1000 வருஷத்து பழமையான ஒரு முள்ளங்கி ஸ்பிரிட்டு, வீட்டில் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்வா. அப்போ இந்த வில்லிக்காரியம் வந்து, அம்மா எப்போ வந்தீங்க, என்னை மிஸ் பண்ணீங்களா அப்படி சொல்லி கேட்க முகம் கொடுத்து கூட பேசல. அவங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரியும் போல இவ தன்னோட குழந்தை இல்லைன்னு. இப்போ ஹீனிக்கிட்ட நீ யார் அப்படி சொல்லி கேட்டா அவளும் சொல்கிறா, நான் தான் உங்கள் பொண்ணு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னை தொலைச்சிட்டிங்க, ஆனால் நான் சொன்ன உங்கள் யூஸ்லெஸ் பசங்க இருக்காங்கல்ல அவங்க நம்பவே மாட்டுக்காங்க அப்படி சொன்னதுக்கு நான் நம்புகிறேன் அப்படின்னு உன்னோட அடா பேரண்ட்ஸ் எங்கே அப்படி சொல்லி கேட்காங்க. என்னை அடாப்ட் பண்ணது என்னோட மாஸ்டர் தான். அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி கோ ஃபேமிலி தான் உன்னோட ஃபேமிலின்னு. அதான் நான் இங்கே வந்தேன். இப்போ மாஸ்டர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ கவலைப்படாத நான் தான் உன்னோட அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி சின்ன வயசில் இவங்க அவங்க குழந்தைய பார்க்கும்போது காதில் ஒரு மச்சம் இருந்துச்சாமா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மச்சமே இல்லையாம்மா. அதுலேருந்து இவங்களுக்கு டவுட் வந்திருக்கும் இது தன்னோட குழந்தை இல்லைன்னு. அதை அப்பா கிட்டமே சொல்லியிருப்பாங்க. அப்பா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ ஏதாட்டும் கனவு காணிருப்பியா இருக்கும், இதுதான் உன்னோட குழந்தை அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. முன்னாடி இருந்த ஒரு டவுட் இருந்திருக்கும், ஆனால் அது பெருசாக வெளியே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம இன்னைக்கு அதில் ஒரு மச்சம் இருக்கிறத பார்த்துருப்பாங்க. அதனால கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இவ தான் நம்மளோட குழந்தைன்னு. இப்போ இதெல்லாம் வில்லிக்காரி கேட்டுட்டு ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டான். அப்போ பாருங்க அம்மா என்னென்னமோ பேசுகிறாங்க, நான் தானே இந்த வீட்டு பொண்ணு சொல்லுங்கப்பா அப்படி சொல்லி அழுவா. அப்பாமே அம்மா கிட்ட, ஹனி இவ தான் நம்ம பொண்ணு, இதில் ஏன் டவுட் படுறா அப்படி சொல்லுவாங்க. அம்மா உடனே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படி சொல்லுவாங்க. ஆல்ரெடி கொடுத்துருக்குமா, இன்னும் அதோட ரிசல்ட் வரல, ஸோ இப்போதைக்கும் இவ வெளியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவும் சுயுமே ஹீரோனி வெளியே அனுப்புனீங்கன்னா நாங்களும் வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே மாற்றி மாற்றி கொஞ்ச நேரம் ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கா. அங்கே அந்த பிளேஸுக்கு மேட் இருக்காங்கல்ல அவங்க டிஎன்ஏ ரிப்போர்ட்டு கொண்டு கொடுக்குறாங்க. வில்லிக்காரியை பார்த்துமே சிரிச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு என்ன ரிலேஷன்னு போக போக பார்ப்போம். இப்போ அம்மா இருக்காங்களா அதை பார்க்குறாங்க. அவங்களுக்கு செம ஹாப்பி, என் பொண்ணு நீ தான் அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. நமக்கு இன்னையை பார்த்து பிரதருமே பார்க்க யாராலையுமே நம்ப முடியல. இப்போ தன்னோட பொண்ணு ஹீர்னி தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிட்டா. அதனால அப்பா ஹீர்னிக்கிட்டையும் அம்மா கிட்டையும் சாரி கேட்டுட்டு, இந்த வேயிருக்கெல்லாம் அவள் இங்கே இருக்கட்டும், நம்ம கூட 20 வருஷமாக இருந்துட்டாளா, ஸோ அவளால் எந்த பாதிப்பும் வராதுன்னு அப்பா சொல்ல, இவளுமே சாரி சிஸ்டர் நான் பண்ணதுக்கெல்லாம் உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் போகிறேன் அப்படின்னு ஆக்டிங் போடுவாளா. அப்பா இங்கேயே இருக்கட்டும் சொல்லுவாங்க. அப்போ அந்த டைமில் கரெக்டாக ஹீரோ வந்து ஒரு எவிடன்ஸை செகண்ட் பிரதர் கிட்ட கொடுக்குறான். சிஸ்து பிரதரா அதில் என்ன இருக்குதுன்னு கேட்க, நான் முட்டாள்கிட்டலாம் பேச மாட்டேன்ப்பா அப்படின்னு நோஸ்கட் பண்ணிட்டு போயிடுவான். இந்த எவிடன்ஸை அம்மா அப்பா கிட்ட காமிக்க அம்மாக்கெல்லாம் சமக்கோ வந்து அந்த மேடு போட்டு அடிக்கிறாங்க. ஆக்சுவலி என்ன கதை அப்படின்னா, இவங்களுடைய பொண்ணு தான் அந்த பேய் தன்னோட பொண்ணு நல்ல வாழ்க்கை வாழனுக்காக இவங்க இப்படி குழந்தைய மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச உடனே அவங்கள போலீஸில் ஒப்படைச்சிறாங்க. இந்த வில்லிக்காரியை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பாவும் சொல்கிறாங்க, இவளுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து வெளியே போக சொல்லிடலாம் அப்படி சொல்ல, ஹீரனியா இவ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டாமா அப்படின்னு, நீ தானே செகண்ட் அண்ணியை கொன்னா அப்படி சொல்லி கேட்க, அவள் இல்லைன்னு ஆக்டிங் போடுவாளா. ஹீரனி அவள் மந்த சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி உண்மையை மட்டும் பேசுகிற மாதிரி பண்ணிடுறா. அவளும் எல்லாம் உண்மையை கக்க ஆரம்பிச்சிட்டா. என்னென்னா 5 பிரதருக்குமே டிவோர்ஸ் பண்ண வச்சது நான் தான், என் தந்திரத்தால் தான் எல்லாமே நடந்துச்சு, நான்
பிளான் போட்ட மாதிரி எல்லாமே கரெக்டாக நடந்துச்சு. அதில் சகன் அண்ணி மட்டும் தான் ரொம்ப ஓவராக வாலாட்டினாங்க. ஸோ அவங்கள படியிலேருந்து தள்ளி விட்டேன். அப்போ தானே இந்த வீட்டுக்கு எந்த குழந்தையும் வராது, சொத்தெல்லாம் எனக்கு வரும் அப்படி சொல்வா. இப்போ அந்த மந்திர சக்தியுமே எடுத்து விட்டுருவா, நார்மலாக வந்துடுவா. நான் அப்படிலாம் பண்ணல அப்படி சொல்லி கெஞ்சி கேட்க, உன்னை நல்லா தானே நாங்கள் ட்ரீட் பண்ணோம் 20 வருஷமா, நீ ஏன் இப்படி பண்ண அப்படி சொல்லி திட்டி அவளையுமே ஸ்டேஷனுக்கு அனுப்பி விட்டுறாங்க. அப்புறம் செகண்ட் பிரதர் அவங்க ஒய்ஃபை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நமக்கு இன்னும் சொல்கிறா, செகண்ட் அண்ணி இன்னுமே சாகலை, உயிரோட தான் இருக்காங்க அப்படி சொல்ல. எங்கே இருக்கா அப்படி சொல்லி கேட்டதுக்கு, அதெல்லாம் சொல்லக்கூடாது, பட் உயிரோட இருக்காங்க, நீ தான் போய் கண்டுபிடிக்கணும் அப்படி நம்ம இனி சொல்வா. அவனுக்கு ஹாப்பி, நான் எப்படியாட்டும் கண்டுபிடிப்பேன் அப்படி சொல்வான். அப்புறம் அம்மா இருக்காங்கல்ல ஹீரோ கிட்ட, என் பொண்ணுக்கு சப்போர்ட்டாக நின்று ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்வாங்க. அதெல்லாம் இருக்கட்டாத்த, என் வருங்கால மனைவிக்கு இதை கூட செய்யலைன்னா நான்லாம் ஒரு மனுஷனா அப்படி சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பான். என்ன வருங்கால மனைவியா? ஆமாம்மா, நான் அவரை மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படி நம்ம ஹிந்தி சொல்ல. அப்போ அண்ணாமார்களோ, எங்கள் அனுமதி இருந்தால் மட்டும்தான் எங்கள் தங்கச்சி மேரேஜ் பண்ண முடியும் அப்படின்னு டெரரா சொல்ல, டே போடா அப்படின்னு ஹிரணி கூப்பிட்டு ஓடிடுவான். இவங்க ஓடுறத பார்த்துட்டு இவங்களுமே ஹாப்பியாக இருப்பாங்க. இதோட இந்த ட்ராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. இதில் 6 பிரதர்ஸோட ஃபேஸை காமிப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் 2 பிரதர்ஸோட ஃபேஸை மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. எனிவே இந்த ட்ராமா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததால் நான் இந்த ட்ராமா போட்டிருக்கேன். இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்ப்போம். பை பாய்.